श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदकस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैहिकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सद्दम्बदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना बोधं शरस्य महदा क्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्तट्टजीवजीवातवे नमः। प्राप्यस्य ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्तिविरोधि च वदन्ति सकला वेदाः सेदिकासपुराणकाः मुनयश्च महात्मानः वेदवेदान्तमेदिनः மிக்க விரநிலையும் மெய்யாமுயின் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேர்கோன் யாழினிசை வேதத்து இயல். சிவப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிரளம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுடைய திருவுள்ள கருத்தாகவே ஆச்சாரியருடைய ஸ்ரீசுக்திகள் அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்குள்ளே முக்கியமாக எழுந்தருள் இருந்தவர் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர். அஷ்டாதச கிரந்தங்களை அருளி போந்தவர். 18 கிரந்தங்களுக்குள்ளே முக்கியமானதாக அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிற கிரந்தமானது கொள்ளப்படுகிறது. அது ஒவ்வொரு பிரபன்னனும் தெரிந்து கொள்ள வேண்டியதான 5 விஷயங்களை பற்றி 5 சுவாமி மிகவும் எளியதாக நமக்கு அருளியுள்ளார். அதை தெரிந்து கொள்ள வேணும் என்பதுதான் நம் அனைவருடைய குறிக்கோள். அதை தெரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற உயர்ந்த திருவுள்ள கருத்தாலே கூடி உள்ளோம், கேட்க உள்ளோம், கேட்டுக்கொண்டு உள்ளோம். அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிறது ஜீவாத்மாவனுடைய சொரூபத்தை புரிந்து கொண்டு அந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமானை சென்று அடைய வேணும் என்பதை தெரிந்து கொண்டாலே அன்னிக்கே பரமாத்மாவனுடைய சொரூபம் புரிந்து கொள்ள ஒண்ணாது. பரமாத்மா என்பவன் ஒருவன் உண்டு. ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிற தத்துவம் அல்ல. அதுவே என்று எம்பெருமான் தனித்தே இருப்பன். பரமாத்மான்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் பரம வியோமம் அப்படிங்கிற நித்தியமான விபூதியிலே எழுந்தருளி இருக்கும்போதும் அவன் அவனாகவே தான் இருப்பான். அதுவாகத்தான் இருக்கும், இதுவாகத்தான் இருக்கும். இந்த பரமாத்மாவனுடைய சுரூபத்தை தெரிந்து கொண்டு அவனுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை அனுபவித்து மேலே அவனை அடைய ஒண்ணாது தடுக்கக்கூடியதான விரோதிகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு மேலே அவனை அடைவதற்குண்டானதான உபாயம் வழி என்ன, அவனை அடைவதற்கு சென்று சேருவதற்கு இருக்கக்கூடியதான உபாயங்கள் வழி, மேலே சென்று சேர்ந்த விற்பாடு அனுபவிக்கக்கூடியதான அனுபவம் என்ன. ஆஹா, ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம், பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம், உபாயத்தினுடைய ஸ்வரூபம், பலத்தினுடைய ஸ்வரூபம், விரோதியினுடைய ஸ்வரூபம். மொத்தம் 5 ஸ்வரூபங்கள். அதைத்தான் அர்த்த பஞ்சகம் என்று சுவாமி தெரிவித்து உள்ளார். அதனுடைய வியாக்கியானங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். போன காலக்ஷேபம் பர்யந்தம் உபாயஸ்வரூபம் என்கிறது. உபாயஸ்வரூபம்
என்பதை 5 விதமாக சுவாமி தெரிவித்து உள்ளார். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, பிரபத்தி என்ன, ஆச்சாரிய அபிமானம் என்ன என்று 5 விதமாக அதை தெரிவித்து உள்ளார். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒவ்வொன்றும் 5 விதமாக. ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபத்தை பார்க்கிற பொழுது ஜீவாத்மாங்கிறவன் எப்படி இருக்கான்னா நித்தியன் அப்படிங்கிறபடியாகவும், முக்தன் என்கிறபடியாகவும், பத்தர் என்கிறபடியாகவும், கேவலன் என்பபடியாகவும், முமுட்சுக்கள் என்கிறபடியாகவும் 5 விதமாக முதல்ல ஆத்மஸ்வரூபத்தை விளக்கினார். ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் நித்தியர்களாக இருக்கக்கூடிய, பரமதத்தில் இருக்கக்கூடிய நித்தியர்கள், இங்கிருந்து போனதான முக்தர்கள், இங்கே இருக்கக்கூடியதான பத்தர்கள், அதுக்கு மேற்படியாக கேவலன் என்று சொல்லக்கூடிய கைவல்யார்த்தியாக இருக்கக்கூடியவன், கடைசியாக நம்ம போலே தெரியாமல், புரியாமல், அறியாமல், அறிந்து கொள்ள முற்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான முமுட்சுக்கள். மொத்தம் 5 பேர். ஐவர் 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 அப்படின்னா இந்த 5 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான எண்ணிக்கை. 5ன்னு சொன்னால் ரொம்ப ஆனந்தமாக நம்ம எது என்ன சொன்னாலும் நமக்கு அதுக்கு எண்ணிக்கையை சொல்லலாம். இப்போ எண்ணிலும் வரும் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார் பாசுரத்தில். எண்ணிலும் வரும், எண்ணிலும் வரும். எண் அப்படின்னு சொன்னால் எண்ணிக்கைன்னு சொல்லலாம். எண்ணுதல் அப்படின்னா நினைத்தல்னு சொல்லலாம். எண்ணிலும் வரும் அப்படின்னா நினைத்த உடனே எம்பெருமான் வந்துடுவான். நம்ம ஏதோ ஒரு பேருந்து நிலையத்தில் போய் நிற்கிறோம், ஏதோ ஒரு நம்ம ஊருக்கு போனோம், ஏதோ ஒரு ஊருக்கு போனோம், காஞ்சிபுரத்துக்கு போனோம், போய் நிற்கிறோம். அப்போ அது வருது, அந்த பேருந்து வருது. என்ன எண்ணிக்கைனா 26ன்னு போட்டிருக்கு. போட்ட உடனே எண்ணிலும் வரும். பெருமாளே வந்துட்டாரா நேர. இப்போ பரமாத்ம தத்துவம் 25 பொருள், 25 முட்பொருள் இயம்பும் வாழியேன்னு வாழ்திரநாமன் தாயாருக்கு சொல்கிறோமோ இல்லை. அப்படி எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ நம்ம சொல்கிறோம் நியூமராலஜின்னு இன்றைக்கெல்லாம் எல்லோரும் சொல்கிறா. நியூமராலஜி பிரகாரம் ஆங்கில எழுத்துக்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு வைத்தால் ரொம்ப நன்னா வளரும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதெல்லாம் நம்மை போல்வார்கள் அதை பேசுவது இல்லை. ஆக இந்த 5 முதல்ல ஆத்மஸ்வரூபத்துக்காக 5 சொன்னார். மேலே பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்துக்காக 5 சொன்னார். அதுதான் பஞ்சப்பிரகாரத்தை அருளிப்போந்தார். பரம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமி என்ன, அர்ச்சை என்ன என்று அந்த 5 சொன்னார். இரண்டாவதாக 3வது 5ன்னு பார்த்தோம்னா புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தத்தை சொல்கிற போது அதுதான் பலஸ்வரூபம். பலம்ங்கிற புருஷார்த்தம். நம்ம போய் சேர்ந்த பிற்பாடு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டேன், அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே ராட்டன சுற்றுறாலே அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. காஞ்சிபுரத்துக்கு போனால் கையாட்டி காலாட்டி பிழைக்கலாம்னு சொல்லுவாள். காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டி பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். அங்கே ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு காலை ஆட்டிகிட்டே இருந்தால் பிழைச்சி விட முடியுமா? காலாட்டுகிறதுங்கிறது தறி போட்டு நெய்யறதை சொல்லுவாள். காலை போட்டு ஆட்டுவாளோ இல்லையாவா? கையிலையும் ஆட்டுவா, காலையும் ஆட்டுவா. காஞ்சிபுரத்துக்கு சென்று காலாட்டி பிழைக்கலாம்னா நெய்யறதுங்கிற தொழிலை ஏற்றுக்கொண்டால் பிழைத்து வாழலாம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. ஒரு நம்பிக்கையை விளைவிப்பதற்காக கைத்தொழில் ஒன்றை வச்சுக்கோ என்று சொல்லுவோம். அப்படி அந்த நாளில் சொல்லுவது உண்டு. எதற்காக சொல்ல வந்தேன்? ஆஹா, புருஷார்த்தம் அப்படிங்கிறது பலம். நம்ம இங்கேருந்து ஏதோ முமுட்சுக்கள்னு சொல்கிறோமே, இந்த ஆத்மஸ்வரூபத்தில் முமுட்சுக்கள் அப்படிங்கிற ஒரு வர்க்கம். அதுதான் நாம் எல்லாம் அப்படி இருக்கணும், முமுட்சுக்களாக இருக்க வேண்டும். மோட்சத்துக்கு ஆசை போகணுங்கிற ஆசை வேண்டும். இல்லை இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆசை இருந்தால் அது இதுக்கு அது அவசியம் இல்லை, இங்கே உட்காரணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய முமுட்சுக்களாக இருக்கக்கூடிய இவன் போன பிற்பாடு இங்கிருந்து இந்த இடத்த விட்டுட்டு
இந்த மண்டலத்தை விட்டு இரவியூடு புகுந்துன்னு அங்கே விரசா அப்படிங்கிற இடத்துல போய் தீர்த்தமாடி அப்படின்னு தானே மாமுனிகள் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே தெரிவித்து உள்ளார். அப்போ அங்கே போன பிற்பாடு அனுபவம் என்ன? காஞ்சிபுரத்துக்கு போயிட்டேன், போன பிற்பாடு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இல்லை சுவாமி நன்னா இட்லி பிரசாதம் வாங்கி, காஞ்சிபுரத்தில் இட்லி நன்னா கிடைக்கிறதா, அந்த இட்லி பிரசாதத்தை வாங்கி ஒரு இடத்துல உட்காந்துட்டு நன்னா முளாப்படியை குழைச்சி உள்ளே தள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது புருஷார்த்தம் அல்ல. காஞ்சிபுரத்துக்கு போகிறேன், பெருமாள் சேவை கொடுக்கணும், அதுக்காக தான் போகிறேன். இங்கேருந்து நம்ம போனால் தானே கொடுப்பார். ஏதோ இந்த கலியுகத்திலே பலருக்கும் அவர் நேர வந்து பிரசாதித்து அருளி இருக்கார், நேர வந்து தன்னுடைய திவ்ய தரிசனத்தை கொடுத்துள்ளார். ஒரு நம்மாழ்வாருக்கு கொடுத்துருக்கார், ஒரு திருவிளக்கு பிச்சனுக்கு கொடுத்துள்ளார், இவாளுக்கு தான் சில பேருக்கு தான் கொடுத்துருக்கார், ஒரு அர்ஜுனனுக்கு கொடுத்துள்ளார் இல்லையா? அர்ஜுனனுக்கு 10வது அத்தியாயத்தில் தன்னுடைய விபூதி எல்லாத்தையும் சொல்லிட்டு 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனம் என்று காட்டியுள்ளான். ஒரு உதங்கர் அந்த மகரிஷிக்கு அருளி உள்ளார். இதெல்லாம் திருவல்லிக்கேணி பாட்சாரிய பெருமான் சன்னதியில் மேலே போட்டிருக்கோம். ஒரு 8 பேர் கொடுத்துருக்கார், காமிச்சிருக்கார் அப்படின்னு போட்டிருக்கோம். தேவகி கொடுத்துருக்கார், வையமேழுங்கண்டாள் பிள்ளவாயுளேன்னு பிரம்மாண்ட காட்டுன்னு அந்த இடத்துல மண்ணை சாப்பிட்டுட்டார் அப்படிங்கிறதுக்காக வசுதேவருக்கும் தேவகிக்குமாக தான் குழந்தை பிறந்த உடனே சதுர்புஜத்தோடு சேவை சாதித்தான், விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான். அந்த இடத்துல பார்க்குறோம். ரிஷிகளுக்கு காட்டினான், உத்தவர் அவருக்கு காட்டினான், விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான். இப்படி சில மகாத்மாக்களுக்கு அந்த தரிசனம் கிட்டித்து விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். இப்போ நமக்கு எம்பெருமான் காட்டுவனா அப்படின்னா கணா அப்படின்னு நம்ம ஒன்று வருது, நம்மளால் அதை வரவழிச்சிக்க முடியாது. நான் இன்றைக்கி ராத்திரி கனவு காண போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவாக வரும், திடீர்னு வரும். ரொம்ப சாதுக்களாக ரொம்ப சாத்திகர்களாக இருந்தால் ஏதோ பெருமாள் வர்ற மாதிரி ஏதோ கணா வரலாம். இல்லைன்னா மிச்ச பேருக்கெல்லாம் எத்தையோ நினச்சிட்டு பார்த்துட்டு நம்ம படுத்துட்டோம்னா புலி துரத்துற மாதிரி கணா வரலாம். பயந்து போய் திக்கு முக்காடி எழுந்திருப்போம், அது சில பேருக்கு வரலாம். ஆனால் பெருமாள் திவ்ய தரிசனத்தை கொடுத்து விடுகிறானா என்று பார்த்தால் சிலருக்கு கொடுத்துருக்கார். திருவிளக்கு பிச்சனுக்கு கொடுத்துருக்கார், அர்ஜுனனுக்கு பார்த்தோம். அந்த 3 ஜன்மாக்களிலே பெருமாள் அத்தனை அவதாரங்களை பண்ணி பிருஷ்ணி கர்ப்பனாக, சுதபா பிருஷ்ணி என்பவர்களுக்கு பிருஷ்ணி கர்ப்பன் அப்படின்னு ஆங்காங்கே பகவத்கீதையிலும் ஹே பிருஷ்ணி கர்ப்ப அப்படின்னு அர்ஜுனன் சொல்லுவான், கூப்பிடுவான். பிருஷ்ணி கர்ப்ப அப்படின்னா பெருமாளை தான் சொல்கிறார். அப்படி உண்டு. அதிதிக்கும் கஷ்யபருக்குமாக அது 2வது ஜன்மாவாக பெருமாள் அவதரித்தான். 3வதாகத்தான் தேவகிக்கும் வசுதேவருக்குமாக தான் அவதரித்து போந்தான் கண்ணன் பெருமானாக. அப்படி பல பேருக்கு கொடுக்கிறார். இந்த கலியுகத்திலே ஆழ்வாருக்கு அப்படியே மனதுக்குள்ளே ஒரு சொரூபத்தை அப்படியே அவருக்கு கொடுத்தார். அதை பொதுவாக அந்த வார்த்தையை சொல்கிற போது தரிசன சமானாகாரமான சாட்சாத்காரம்னு, அது சாட்சாத்கரிப்பதற்கு எல்லாருக்கும் அந்த பெருமை வந்து விடுவது இல்லை. சிலருக்கு கொடுக்குறான், பலருக்கும் புறப்படும்போது நிச்சயமாக கொடுக்குறான். நல்ல விதமாக புறப்பட்டு சென்னோமேயானால் அவர்களுக்கு எம்பெருமான் தரிசன சமானாகாரமான சாட்சாத்காரத்தை கொடுக்குறான். எப்பொழுது தெரியுமா? அவனுக்கு பரபக்தி பரஞான பரமபக்திங்கிற தசை வந்து விட்டதென்னால், பரமபக்திங்கிற தசை வந்துடணும். அந்த தசை வந்த பிற்பாடு இவன் நம்மவன், நம்முடையவன் அப்படின்னு நமக்கு அந்த தரிசனத்தை காட்டி உடனே அழைத்து கொள்ளுகிறான் அவனுடைய விபூதிக்கு. இதுதான் நடக்கிறது. அப்படி பார்த்தா அந்த எம்பெருமான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டின பிற்பாடு நம்ம என்ன பண்ணணும்? அந்த எம்பெருமான் இடத்துல போய் என்ன பண்ணணும்? பெருமாளை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன், அதனால் எனக்கு நிறைய இனிப்பு பதார்த்தங்களாக கொடு, சாப்பிட வேண்டும் அப்படி சொல்ல போகிறோமா? வேற என்ன சொல்ல போகிறோம்? அவனையே பார்த்தாச்சு,
அவனையே பார்த்த பிற்பாடு வேற என்ன கேட்கணும் அவனிடத்துல? பெருமாள்கிட்ட. அதுதான் கடைசி. இந்த உபதேசம் போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நேராக சென்னப்பட்டிலேருந்து இது ஏறுறோம், வண்டி ஏறுறோம், நேராக போய் இறங்குறது. ஒரு வண்டி ஒரு இடத்துல வந்து நின்றுடுது. நின்றுட்டா நம்ம சீட்டு வாங்கினது அங்கே தான். நேராக வந்து திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு வந்துடுது. அந்த ஸ்டேஷன் வந்த உடனே இறங்கத்தானே வேணும். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் வந்துவிட்டேன், அதுக்கப்புறம் வேற எங்கே போகிறதுண்ணா? இல்லை அடுத்தது வேறு ஏதோ இருக்கு, வாழாடின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கேயா போக போகிறோம்? நம்ம திருப்பி அங்கே போக போகிறது இல்லையே. திருவரங்கத்துக்கு போனோம்னா இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் நேராக விடு நேராக சன்னிதியை பார்க்க போக வேண்டியதான். இல்லை ஆறானும் பந்துக்கள் இருந்தால் அங்கே போக வேண்டியதான். இல்லை ராத்திரியாக இருந்தால் காத்தால இருந்து தீர்த்தமாட்டு புறப்பட வேண்டியது. இல்லை பகலாக இருந்ததுன்னா நேராக அங்கே பையே மூட்டை முடிச்செல்லாம் வச்சுட்டு கிடுக்கிடுக்கிட்டு சன்னிதியை பார்க்க போக வேண்டியதான். அதுதானே நமக்கு புருஷார்த்தமாக இருக்கும். இல்லை அங்கே போய்ட்டு இல்லை மாவடு ரொம்ப நன்னா இருக்கான், பக்கத்தில் கிராமத்துலேருந்து வந்திருக்கான், மேலூர்லேருந்து, அங்கே மாவடு நன்னா இருக்கான், வெய்ய காலமாக இருக்குது, நம்ம மாவடு போட்டு வச்சுக்கலாம், என் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் கொடுக்குறேன்னு சொல்ல போகிறோமா? அது சொல்ல போகிறதில்ல. ஆனால் அங்கே போன பிற்பாடு அனுபவிக்க வேண்டியதான அனுபவம் என்னன்னா, எம்பெருமானுக்கு நித்தியமான கைங்கரியத்தை செய்து போக வேண்டும். அதுதான் புருஷார்த்தம். புருஷனாலே அர்த்திக்கப்படுவது புருஷார்த்தம். நம்ம எல்லாம் எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறோம். யார்கிட்ட பிரார்த்திக்கிறோம்? அம்மா அப்பாவிட்ட கேட்கறது இந்த லோகத்தில் இருக்கிற போது. அவர்களிடத்தில் வேறத்தை கேட்க முடியுமா? அவர்களாக புரிந்து கொண்டு நமக்கு இந்த பிள்ளைக்கோ இந்த பெண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவர்களுக்கு ஒரு வேலை வாங்கி வைக்கணும், ஏதோ ஒரு வீடு வாசல் வைக்கணும் அப்படின்னு அவரவர்கள் வச்சுருக்கோம், நிறைய வச்சுருக்கோம். இது இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய இரத்த சம்பந்தத்தினாலே ஏற்படக்கூடிய விஷயம் இவ்விடத்தில் ஏற்படுது. ஆனால் எம்பெருமானை போய் சேர்ந்த பிற்பாடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவர் எனக்கு அங்கே போய் இந்தா உனக்கு ஒரு வீடு கொடுக்குறேன், நித்திய விபூதியில் ஒரு வீடு, இதுதான் உன் வீடு வச்சுக்கோ, இங்கே இரு அப்படின்னு சொல்ல போகிறாரா? நான் அங்கே அதற்கு அவசியமே இல்லை. சுவாமி அங்கே அவளாம் என்ன பண்ணுவா? நித்திய சூரியர்கள்லாம் அவளாம் உட்காரணும்னா என்ன பண்ணுவா, நிற்கணும்னா என்ன பண்ணுவா, படுத்துக்கணும்னா என்ன பண்ணுவா, சாப்பிடணும்னா என்ன பண்ணுவா, இதெல்லாம் கிடையவே கிடையாது அங்கே. அப்போ அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பா அவளான்னா, எம்பெருமானை இப்போ நம்ம போகிறது அனித்தியமான சேவை. இது நம்ம பெருமாள் திருமுன்பு போய் நிற்கிறதெல்லாம் அனித்தியம், அனித்தியமாக இருக்குது, நித்தியமாக இல்லையே. ஒரு திவதேசத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன, சுவாமி நித்தியவாசம் இங்கே தானா அப்படின்னு கேட்போம். சுவாமி நித்தியவாசம் இங்கே தானே அப்படின்னா என்ன அர்த்தம்? திவதேச வாசத்தில் சுவாமி எழுந்துள்ளி இருக்குது, கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது, நமக்கு அது கிடைக்கல, அதனால் நம்ம அதை கேட்போம். சுவாமி நித்தியவாசம் இங்கே தானே எழுதிருக்கு அப்படின்னா நித்தியமாக இங்கே தானே இருக்கார் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அங்கே போன பிற்பாடு அங்கேயே தானே இருக்க போகிறோம். அதனால் போய் ஏதோ கால் ஆயாசமாக இருக்குது, பெருமாளை சேவிக்க முடியல, கால் வலிக்குது இல்லையே. கண்ணு பார்த்துட்டு அங்கே அங்கே இமையே துடிக்காது, அப்படியே இருக்கும், அப்படியே சேவிச்சுட்டு இருப்போம். சதாபஷ்யந்தி சூரியான்னு அப்படியே சேவிச்சுட்டே இருப்போம். அதனால தான் காண்பதற்கு முன்னாலும் உறக்கம் இல்லை, கண்ட பிற்பாடும் உறக்கம் இல்லை. காண்பதற்கு முன்பாக ஆர்வத்தாலே உறக்கம் இல்லை, கண்ட பிற்பாடு சேவிச்சிட்டோம், சேவை கொடுத்துட்டார், சேவிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது. இங்கேனா அப்பா போய் சேவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிடலாம். ஆனால் அங்கே போன பிற்பாடு சேவித்து முடித்தேங்கிற ஒரு காரியம் உண்டா? நான் முடித்தேங்கிற காரியமே இல்லைங்க. அதனால தான் அது தொடர்ந்துட்டே இருக்கும். அங்கே இருக்கிறது எல்லாமே தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே எம்பெருமானிடத்தில் போய் கேட்பதற்கு என்ன உண்டு? ஏதுமே இல்லை. சரி, அப்படி கேட்கவே முடியாதா, ஒன்றுமே கேட்க முடியாதா, இதுக்கு தான் அங்கே போகணுமா என்று சொல்லுவது முடியாது. ஏனெனில் இங்கே நாம் சேவிக்கக்கூடியதான அனுபவத்தை காட்டிலும், ஏன்னா இது அனித்தியம், அங்கே போகிற போது அது நித்தியமாக இருக்கும். இங்கேயே நமக்கு பெருமாளுக்கு முன்னாடி ஒரு 10 வினாடி, அது கூட இல்லை, ஒரு 6 வினாடி, ஒரு 5 வினாடி நிற்கிறோம். ரொம்ப அவர் சொல்கிறதுக்கெல்லாம் பொறுமையாக கேட்டுண்டு, அந்த அர்ச்சக சுவாமியும் அந்த திருவிளக்கு பிச்சனும் சொல்கிறத கேட்டுண்டு பொறுமையாக இருந்தோம்னா 10 வினாடி சேவிக்கலாம். சேவிக்கும் இப்படி திருவடியிலேருந்து இப்படி திருமுடி வரைக்கும் சேவிக்கிறதுக்குள்ள போரும், மிச்சவா சேவிக்க வேண்டாமான்னு உறக்க ஒரு சத்தம் வரும். அவர்கள் மேலே நமக்கு கோபமாக வரும், அவர்கள் பிடிச்சி தள்ளுவா, இல்லைன்னா அந்த சுவாமி சொல்லுவார். இவர்கள் சொல்லுவதும்
இவர்கள் தள்ளுவதும் அந்த காவலாளி பிடிச்சி இழுக்கிறதும் இவர்கள் மேலே நமக்கு ஒரு ஜிகுப்சை ஏற்படும், ஒரு வெறுப்பு ஏற்படும். அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவார், பின்னாடி இருக்கிறவர் அவர் சேவிக்கணும் இல்லையோ அவர் சொல்லுவார். அப்போ இங்கே இதெல்லாம் இருக்கும். இந்த 10 வினாடிங்கிறது பெருமாளை சேவிக்கிற போது நமக்கு ஒரு விதமான ஆனந்தம் ஏற்படுவதாகத்தான் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். அந்த அனுபவமே அவ்வளவு தூரம் நன்னா இருக்கும் என்று சொன்னால் நித்தியமான அனுபவம் எம்பெருமானை சேவித்து கொண்டே இருப்போம். ஏன்னா நமக்கு இதெல்லாமே ஒரு கற்பனையாக தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கற்பனையாக சொல்கிற போது அதை நமக்கு இவ்வளவு தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே சொல்ல முடியுமானா சாஸ்திர விசாரம் பண்ணுகிற பொழுது அதுக்கு மேலும் சொல்லலாம். ஆழ்வார் பாசுரங்களிலே வியாக்கியானத்தை பார்க்கும் பொழுது அதுக்கு மேலவும் சொல்லலாம். ஆஹா, அது வரைக்கும் நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஏன்னா அப்படியே நித்தியமாக எம்பெருமானுக்கு சுவாமி எத்தனை நேரம் நம்ம பண்ண முடியும்? திருவாராதனம் பண்ணால் 2 மணி நேரம் தானே பண்ண முடியுது. ஒரு யதியே பண்ணுறாருன்னா 4 மணி நேரம் பண்ணிட்டோம், திருமஞ்சனமே பண்ணிட்டோம், 5 மணி நேரம் பண்ணிட்டோம், 6 மணி நேரம். அதுக்கு மேலே அவருக்கும் காலுக்கு எடுத்து போடும், அவருக்கும் கைக்கு எடுத்து போடும், அவருக்கும் துவண்டு போடுவார். என்ன பண்ணுவார்? உட்காந்துன்னு தானே ஆகணும். ஆனால் இந்த துவண்டு போகக்கூடிய தன்மை அங்கே ஏற்படுமா என்னால் நித்தியமாக இருக்கும். அதைத்தான் நித்தியமான அனுபவம் என்று சொல்லுவோம், நித்தியானுபவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அனுபவத்தை கொடுப்பது தான் யார் கொடுக்குறா? எம்பெருமான் கொடுக்கிறான். அதுதான் பலஸ்வரூபம், பலத்தை கொடுக்கிறான். சரி, இந்த பலத்தை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த புருஷார்த்தங்கிறது எத்தனை விதமாக இருக்குது? தர்ம அர்த்த காம மோட்சங்கள் என்று பார்க்குறோம் இல்லையோ. அப்போ தர்ம அர்த்த காம மோக்ஷ பகவத் அனுபவ, அப்போ அந்த 5 விதங்களை இந்த புருஷார்த்தத்தாலே தெரிவித்து மேலே அதுக்கு மேலே சொல்கிறார் உபாயஸ்வரூபம் என்பது என்ன, வழி என்ன, எப்படி போகிறது பெருமாள். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் சொல்லியிருக்கேன். இந்த பலத்தை அனுபவிக்கிறதுலையே இப்போ ஒரு மாம்பழம் இருக்குது. இப்போ மாம்பழ சீசனும் இல்லையோ, மாம்பழம் இருக்குது. மாம்பழம் பல வகைப்பட்டதாக இருக்குது. ஒவ்வொரு மாம்பழமும் ஒவ்வொரு விதம். ஒரு மல்கோவான்னு சொல்கிறோம், இமாம் பசந்துங்கிறோம், ஆப்பூஸுங்கிறோம், நீலம்னு சொல்கிறோம், ஒட்டு மாங்காய் கல்லாமணின்னு சொல்கிறோம், மல்கோவான்னு சொல்கிறோம். இப்படி பலவிதமான மாம்பழங்கள் இருக்குது. எம்பெருமானுடைய அவனுடைய ஸ்திதியும் பல விதங்களாக இருக்குது. ஒருத்தர் ஒரு இடத்துல நரசிம்மரா சேவிக்கிறோம், ஒருத்தர் இடத்துல யோகா நரசிம்மரா சேவிக்கிறோம், ஒருத்தர் இடத்துல உக்ர நரசிம்மரா சேவிக்கிறோம், ஒருத்தர் இடத்துல பாவன நரசிம்மரா சேவிக்கிறோம். இப்படி அந்த நரசிம்மருக்குள்ளே பல விதம். அதே மாதிரி ஒரு இடத்துல நின்ன திருக்கோலத்தை சேவிக்கிறோம், பக்தவத்சல பெருமாள்னு சேவிக்கிறோம், ஒரு இடத்துல ரங்கநாதன்னு சேவிக்கிறோம், ஒரு இடத்துல நின்ன திருக்கோலத்தில் உலகளந்த பெருமாள்னு சேவிக்கிறோம். அப்போ எம்பெருமான் மாம்பழங்களில் இத்தனை வகை இருக்கிறது போல எம்பெருமானுடைய ஸ்திதியிலும் பல விதங்கள் உண்டு. அஜாயமானஹா பகுதா விஜாயதேன்னு உபனிஷத்து சொல்லுகின்றதோ இல்லையோ. அப்போ எம்பெருமான் பலவிதமாக இருக்கிறான். சரி, இந்த மாம்பழத்தை திருத்தி அமுது பண்ணுறேன், திருத்தி விட்டு அமுது பண்ணுறேன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது உண்டோ இல்லையோ. பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணிட்டு அமுது பண்ணுறேன். அமுது பண்ணுற போது அதை பலவிதமாக ஸ்வீகரிக்கலாம். இந்த மாம்பழத்தை பலவிதமாக ஸ்வீகரிக்கலாம். நல்லா கதுப்போடு இருக்குது மாம்பழம். அப்போ என்ன பண்ணுவோம்? சில பேருக்கு அதை அப்படியே ருசித்து சாப்பிட்ணோம்னா, ரொம்ப இயற்கையாக சாப்பிட்ணும் அப்படின்னா பெருமாளுக்கு அம்சம் பண்ணிவிட்டு அப்படியே வாயில் வச்சு கடித்து சாப்பிட்டுடலாம். இது ஒரு விதம். ரொம்ப பேர் அதை விரும்ப மாட்டா. அது ஏன்னா அது நாகரிகமாக இருக்காது அப்படின்ட்டு சில பேர் அதை வேறு விதமாக சாப்பிடுவா. அது ரொம்ப நாகரிகத்தில் ரொம்ப முன்னோக்கி இருக்கிறவா அது மாதிரி பண்ணுவா. என்ன பண்ணுவான்னா அதை கத்தியால் திருத்தி, அதுக்கப்புறம் அது தோலெல்லாம் வேறு அதை வேறு திருத்திட்டு, ஏன்னா இப்போ பண்ணுற விதம் அப்படி கூத்தெல்லாம் அப்படி இருக்குது. அதை வேறு ஏதோ பண்ணுறா, ரொம்ப நாள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தியோ பண்ணுறா. அதனால அதை தோலெல்லாம் வேறு திருத்த வேண்டியிருக்கு. இப்போ எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்காதுன்னு தெரியாது. அதை போய் ஆராய்ச்சி பண்ணுறதான்னா அதை ஆராய்ச்சி பாருங்கிறான், அதை வேற போட்டிருக்கான். அதை போட்டுட்டு பாரு, நன்னா இருக்கா இல்லையான்னு இப்படி பார்க்கலாம், நன்னா இருக்கா இல்லையான்னு இப்படி பார்க்கலான்னு எங்கே போய் முடியுன்னு தெரியல. அப்போ தோலை நன்னா இருக்கா இல்லையானா அதில் முக்கி இருந்தான்னா இப்படி இருக்கும், முக்காமல் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான்.
ஆக இதெல்லாம் நம்ம அதை கடித்து அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா திருத்தி சாப்பிட்லாம், தோலை திருத்திட்டு சாப்பிட்லாம், கதுப்பு மட்டும் தனியாக சாப்பிட்லாம். அதை இல்லை ரெட்டையாக இந்த பக்கம் ஒரு கதுப்பு இந்த பக்கம் ஒரு கதுப்பாக எடுத்து நடுவில் விதையோடு தனியாக வச்சுட்டு அதை அப்படியே சாப்பிட்லாம். பல விதங்கள் இருக்குது. தோலை திருத்தி சாப்பிட்லாம், தோலை மட்டும் வச்சுட்டு சாப்பிட்லாம், இல்லை தோலோடே திருத்திட்டு அதை கதுப்பை மட்டும் சாப்பிட்டு தோலை தூக்கி போடலாம். எவ்வளவோ விதம் இருக்குது. அது மாதிரி எம்பெருமானை அனுபவிப்பதுங்கிறது பலவிதமாக அனுபவிக்கிறார்கள். இங்கே இருக்கிறவா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எம்பெருமானை அனுபவிக்க முற்படுகிறார்கள். இப்போ சாத்திய பக்தின்னு உண்டு, சாதனமான பக்தின்னு உண்டு, சகஜமான பக்தின்னு உண்டு. அந்த பக்தியில் பலவிதம். சாத்தியத்துக்காக எம்பெருமான அனுபவிக்க வேணுங்கிறதுக்காக பண்ணுபவர்கள் உண்டு. சாதனம் பண்ணி இதை செய்து நான் வேறொரு காரியத்தை நான் சாதிக்கப் போகிறேங்கிற விதமும் உண்டு. சாத்தியமாகவும் உண்டு, சாதனமாகவும் உண்டு. எம்பெருமான அடைவதற்கு நான் ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறேன்னாலும் பண்ணலாம், சகஜமாகவும் பண்ணலாம். சகஜமாக பண்ணுறதுன்னா ரொம்ப சகஜமாக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதும் போல அவன் ஆற்றுல இருக்கிற மாதிரி இப்போ இருக்கார். இல்லை சுவாமி அங்கே வெளியில் வந்துட்டார்னா ரொம்ப அப்படி முறுக்காக தான் இருப்பார், அப்படி இருக்கிறவாளும் உண்டு. இல்லை வெளியில் வந்துட்டாலும் வீட்டில் எப்படி பேசுகிறாரோ கொனைமனன்னு பேசினா அதே மாதிரி வெளியிலையும் பேசுவார், அப்படி இருக்கிறவாளும் உண்டு. இல்லை ஒரு மரியாதை நிமித்தமாக நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு வாழ்கிறவாளும் உண்டு. தப்புன்னு சொல்ல முடியாது, அதை எல்லாமே சரிதான். அப்போ சகஜமான பக்திங்கிறது என்னென்னா, கோபிமார்களுக்கு இருந்த பக்தி சகஜமான பக்தி. எம்பெருமான்கிட்ட போய் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, மோட்சம்னா என்னன்னே தெரியாது அவளுக்கு. நம்ம தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு குழப்பின்ட்டு உட்காந்துருக்க மாட்டோம், நம்மளை தெரிஞ்சுடுத்துனா தான் குழப்பம். இப்போல்லாம் இந்த கூகுளில் போட்டு பார்க்குறா பாருங்க, அங்கேயே பீதி பிடிச்சிடும். இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த வியாதிக்கு இப்படி அறுவை சிகிச்சை பண்ணுவான்னு பார்த்தோம், தொலைஞ்சோம். நித்தியப்படியாக அதை பார்த்தே நமக்கு ரத்த கொழுப்பு அதிகரி ஏறிடும். இப்போ அதை பார்க்கணுங்கிறது இல்லை, அதை பார்த்து தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறோம்? நம்மளால் எதாவது பண்ண முடியுமோ? நம்மளால் இல்லை, அது எல்லாம் அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அது. அப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எதற்காக சொல்கிறேன்னா, அந்த பக்தியில் இத்தனை வகை இருக்குது. அப்போ அதை அனுபவிப்பதிலே, பக்தியை அனுபவிப்பதிலே, எம்பெருமானை அனுபவிப்பதிலும் பலவிதம் உள்ளது. பல பேர் பல விதமாக இருக்கா. அதுதான் தர்மார்த்த காம மோட்சங்கள். தர்மார்த்த காம, ஆத்மானுபவ, பகவத் அனுபவ என்று 5 விதம். அப்புறம் உபாயஸ்வரூபத்தில், அதாவது கர்மஞான பக்தி பிரபத்தி ஆச்சாரிய விமானம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது தான் 5வது விரோதி ஸ்வரூபம். இப்போ அதிலே அந்த பக்தியிலேயே சாத்திய பக்தி, சாதன பக்தி, சகஜ பக்தின்னு சொன்னோமே. இந்த சகஜ பக்தி ஆரோடதுன்னா நம்மாழ்வார் செய்தான பக்தி. பிரகிருதி எப்போ இந்த பிரகிருதியில் வந்தாரோ அப்போலேருந்து அவருடைய பக்தி. நமக்கெல்லாம் எப்போ பக்தி வந்தது? நமக்கெல்லாம் எப்போ பக்தி வந்ததுன்னா, சுவாமி அடியனுக்கு ஒரு 10-15 வயசு இருக்கும். அப்போ தான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். சின்ன குழந்தையில சொல்லி கொடுத்துருப்பா. அது கர்ப்பத்துக்கு உள்ளே இருக்கும்போது கையை தூக்கிட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் கீழே வந்துடும். கீழே வந்ததுக்கப்புறம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த அப்படி அம்மாவும் அப்பாவும் வச்சுட்டு அந்த குழந்தைய கையை வச்சுட்டு கையோட பிடிச்சிட்டு இப்படி ஆடுவா. அப்படி ஆடுற போது அச்சோ அச்சோன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண மாதிரி இந்த அச்சோ அச்சோ பருவம், சப்பானி பருவம்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த பருவத்தில் அம்மா அப்படி வச்சுட்டு இப்படி முன்னாடி அந்த குழந்தையோட கையை பிடிச்சிப்போம், இப்படி ஆட்டுவோம், இப்படி ஆடிண்டே வருவோம். அப்போ அது குழந்தை இப்படியே ஆட்டும், இப்படி கை தட்டும், அப்படியே மேலே கோவிந்தா போடு அப்படின்னோடனே மேலே கோவிந்தா போடும். அப்போ தெரியாது அந்த குழந்தைக்கு, கோவிந்தா போடணுன்னே மேலே கை கூட கோவிந்தாங்கும். உடனே 4 பேர் யாராவது வெளியில் வந்தோம்னா உடனே அந்த குழந்தை பார்த்து கோவிந்தா சொல்லு அப்படின்னா உடனே மேலே கை தூக்கும், கோவிந்தா போடும். இது அப்போ பண்ணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஜாயமானங்கி புருஷம் எம்பஷ்யது மதுசூதனா சாத்விகஷ்யது விக்யேயா சபை மோக்ஷார்த்த சிந்தகான்னு ஜாயமான கடாட்சங்கிறது கர்ப்பவாசத்திலேயே மதுசூதனனுடைய நிருகேதுகமான கடாட்சம் விழுந்ததுன்னு சொன்னால், அந்த குழந்தை சின்ன பிராயத்திலேருந்தே பக்தியோடு இருப்பாள். ஒரு பக்த பிரகலாதனை போலே சின்ன குழந்தையிலேருந்தே இருக்கும். நமக்கெல்லாம் எப்போ பக்தி வந்ததுன்னு சொன்னால், வந்திருக்கலாம்
ஒரு 20க்கு வந்திருக்கலாம், 25க்கு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 40 வரைக்கும் வந்திருக்கலாமே, இல்லாமலே இருந்திருக்கலாம், தெரியாது. இப்போ யாரையும் போய் அவருக்கு பக்தி ரொம்ப சுருக்கமாக வந்து ரொம்ப வசதி, இவருக்கு ஒரு கொஞ்சம் தாமதமாக வந்து ரொம்ப மோசம், தாழ்ந்தவர் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இவர் அப்பர் கிளாஸ், இவர் லோவர் கிளாஸ், இல்லை பேக்வேர்டு கிளாஸ்லாம் சொல்ல முடியாது. அவாளுக்கு ஒரு இடத்துல வந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த பக்தி ஏற்பட்டது ஒரு 10 வயசுக்கு வந்திருக்கலாம். பெருமாளை சேவிக்கும் போது, பள்ளிக்கூடம் போகும்போது பெருமாளை சேவிக்க போயிருக்கலாம். இப்படி பெருமாளை சேவிச்சுட்டு போனோடனே கீழே வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கூப்பிட்டு அப்படியே புறப்பட்டுருக்கும். இல்லை சில பேர் ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கலாம், சிறு குழந்தையா ஸ்லோகத்தை சொல்லியிருக்கலாம். இந்த ஸ்லோகம் சொல்லு, அந்த ஸ்லோகம் சொல்லுன்னு 2 ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருப்பா, அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு போ, நான் அதை சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் அது அப்படியே படிக்க வந்துட்டுருக்கோம், 10-15 வயசு வரைக்கும் சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் படிக்கிறத வழியை பாரு அப்படின்னு சொல்லியிருப்பா, உடனே அது படிக்கிறது பார்க்கும், அதுவும் சுமாராக இருந்துக்கலாம். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம், கல்லூரி, வேலை, அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் கல்யாணம் போனதுக்கப்புறம் குழந்தை குட்டிகள் இப்படின்னு ஓடிட்டு இருந்திருக்கோம். இந்த எம்பெருமானை பற்றி நினைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறைச்சலாக போயிருக்கலாம். அப்புறம் அது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு வெற்றிடம், ஒரு 40க்கு மேலே, ஒரு 45க்கு மேலே ஒரு வெற்றிடம் ஏற்படும். அந்த வெற்றிடம் ஏற்படுகிற பொழுது வடிகால் எங்கே போகிறது, என்ன பண்ண போகிறோம், மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோம் தெரியாது. அப்போ பலருக்கும் ஒரு வடிகாலாக வந்து சேருவது பக்தி. பலருக்கும் வடிகாலாக தான் வந்து சேருது. ஏன்னா அவன் அடிச்சுட்டான், அதனால் இவனிடத்துல வந்து சேர்ந்தேன், என்ன அவன் காப்பாற்றுவான் அப்படிங்கிறதாக வரலாம், வராமலும் போகலாம். சில பேருக்கு பல ஆண்டுகள் கழித்து கூட வரலாம், தெரியாது. அப்படி இருக்கிற காலத்தை இந்த பக்தியிலே இப்படி பலவிதமான பக்திகள் இருக்கிற பொழுது எம்பெருமான அடைந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவத்திலும் 2 வர்க்கம் சொல்கிறான். அது எப்படின்னா, மோட்சம் போன பிற்பாடு கூட சுவார்த்தமான மோட்சமா பரார்த்தமான மோட்சமான 2 விசாரம் கூட செய்வதுண்டு. மோட்சத்திலே சுவார்த்த மோட்சம், நான் எம்பெருமானை அனுபவிக்கிறேங்கிற அனுபவமும், அந்த எம்பெருமான் எனக்கு அனுபவத்தை கொடுக்குறான்ங்கிற அனுபவம், 2க்கு வித்தியாசம் இருக்குது. நான் எம்பெருமானை அனுபவிக்கிறேன் பாரு அப்படி நினைப்பானா தெரியாது, நமக்கு தெரியாது இல்லையா. அது எம்பெருமானை நான் அனுபவிக்கிறேங்கிற எண்ணம் அங்கே போன பிற்பாடு வருவதற்கு அவசியம் இல்லை. அனுபவம் உண்டா இல்லையா தெரியாது. இப்போ பெருமாளை நான் சேவித்தேன், பெருமாள் சேவை கொடுத்தார், 2 வித்தியாசம் இருக்கு இல்லையா. பெருமாள் நான் சேவிச்சேன்னு சொல்லலாம், பெருமாள் எனக்கு அனுபவத்தை கொடுத்தான்னு சொல்லலாம், 2ம் சொல்லலாம். பெருமாள் என்ன அனுபவிச்சான்னு சொல்கிறான், இல்லை பெருமாள் அவரை நான் அனுபவிச்சேன்னு சொல்லலாம், தப்பில்லை. அப்போ அங்கே 2 இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இதுக்கெல்லாம் போக விடாமல் நம்மை தடுப்பது ஒரு 5 விதம் சொல்கிறான். விரோதி ஸ்வரூபங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுதானே நம்ம பார்த்துட்டுருக்கோம். 4 பார்த்துட்டோம். ஆத்மஸ்வரூபம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் புருஷார்த்தத்தினுடைய ஸ்வரூபத்தை பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா உபாயத்தினுடைய ஸ்வரூபத்தை பார்த்து இப்போ 5வது வந்திருக்கும், விரோதி ஸ்வரூபம். 5வது விரோதி ஸ்வரூபம். என்னது அது என்றால், விரோதி ஸ்வரூபம் என்கிறது ஸ்வரூப விரோதி, பரத்வ விரோதி, புருஷார்த்த விரோதி, உபாய விரோதி, பிராப்தி விரோதி என்ன 5 விரோதி ஸ்வரூபம் என்கிறது. ஸ்வரூப விரோதி, பரத்வ விரோதி, புருஷார்த்த விரோதி, பிராப்ய விரோதி, பிராப்தி விரோதி என்ன 5 விதமாக இந்த விரோதி ஸ்வரூபம் என்ன. ஏன்னா இதுதான் நம்மளை எம்பெருமானோடு போக ஒட்டாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால விரோதி, அதை தான் ஸ்வரூப விரோதி என்று ஆரம்பிக்கிறார். ஸ்வரூப விரோதி எது தெரியுமா? முதல் விரோதி நான் எனக்கு சொந்தம்ங்கிறது தான் முதல் விரோதி.
ஆத்மஸ்வரூப விரோதி அப்படிங்கிறது முதல்ல. ஆத்மா எனக்கு நான் உரியவன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுதான் விரோதி முதல்ல. அப்படி சொல்லிட்டோம்னா எம்பெருமானை போய் நம்ம சொல்லவே மாட்டோமே. அவனிடத்துல நான் போகணும்னு சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அவர் தான் ரட்சிப்பான்னு சொல்ல போகிறதில்ல, அவர் தான் மோட்சம் கொடுப்பான்னு சொல்ல போகிறதில்ல. ஆஹா, ஆத்மஸ்வரூப விரோதிங்கிறது முதல்ல. ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய கோளாறு, அதான் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய கோளாறுனா இந்த சரீர சம்பந்தத்தாலே ஏற்படக்கூடிய கோளாறுகள், அதுதான் ஸ்வரூபத்தில் ஏற்படக்கூடிய விரோதி. ரெண்டாவது பரத்வ விரோதி. முதல்ல ஸ்வரூப விரோதி, ஆத்மஸ்வரூப விரோதி. ரெண்டாவது பரத்வ விரோதி. ஏன்னா அது ஈஸ்வர ஸ்வரூப விரோதி. இதை வேறையா நினைச்சுக்கிறது, எம்பெருமானை நினைத்து கொள்ளுவது ஈஸ்வரன், ஈஸ்வர ஸ்வரூப விரோதி. எம்பெருமானை பற்றி நினைத்து கொள்ளக்கூடியதாக இன்னார் 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 இப்படி 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 இருக்கிறவாளாம் கொடுப்பா என்று சொல்லுகிறோம் இல்லையோ. அப்போ ஈஸ்வரஸ்வரூப விரோதி என்று அது ரெண்டாவது. மூணாவது சொல்றார் புருஷார்த்த விரோதி. புருஷார்த்தம் என்ன அப்படின்னா, புருஷார்த்தம்ங்கிறது அது பிராப்பியம். பிராப்பியம்ங்கிறது என்ன, உபாயத்தாலே அடையக்கூடிய விஷயம். இந்த உபாயம் ஒரு வழியை பிடிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு வழியை பிடித்து கொண்டு என்ன செய்ய போகிறேன், ஒன்றை அடைய போகிறேன், அதுதான் பிராப்பியம். அப்போ இப்போ நான் நெல் குத்துறேன்னா, நெல் குத்துறதுக்கு அதை நான் நெல் குத்தினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வேர்த்து கொட்டு சுவாமி, அதுதான் நெல் குத்தினதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது சரியா? அது இல்லை. நான் என்ன வழி தொடங்கியிருக்கேன், நெல் குத்த ஆரம்பிச்சிருக்கேன். நெல் குத்த ஆரம்பிச்சேன்னா நெல்லில் இருக்கிற மேலே இருக்கிற தோல் எல்லாம் போகணும், அதுதான் அடைய வேண்டியது கடைசியாக அதுதான். ஆனால் நான் என்ன நினச்சுட்டேன், கடைசியாக நெல் குத்து முடிஞ்ச உடனே வேத்து கொட்டித்து சுவாமி, வேத்து கொட்டித்து பாருங்க, அதுதான் அதுக்கு பிரயோஜனம்னு நினச்சுட்டேன். அப்போ அது அல்ல. அப்போ அது எதுக்காக அது புருஷார்த்தம் என்னன்னா பிராப்பியம், அவனை போய் நான் அடைய வேண்டியது. சரி, உபாய விரோதிங்கிறது என்ன அப்படின்னா பிராபக விரோதி. இப்போ நான் அங்கே போய் சேர்ந்து எந்த இடத்துக்கு போகிறேன், பிராபகம், பிராப்பியம் பிராபகம். இதைத்தானே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆண்டாள் முதல் பாசுரத்திலேயே சொன்னதே அதுதான். உபாயமும் அவன்தான், உபேயமும் அவன்தான், பிராப்பியமும் அவன்தான், பிராபகமும் அவன்தான். சுவாமி, ஒரே வஸ்து எல்லாமா இருக்குமா? ஒரே வஸ்து. இப்போ நம்ம ஒன்று வச்சுக்கலாமா? இப்போ இப்படி கூட சொல்லலாம், இதை ஞாபகத்துக்காக மட்டும் வச்சுக்கோங்க, ஞாபகத்துக்காக மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அவாவா ஆற்றுல உளுந்து ஊற போட்டு, அரிசியை ஊற போட்டு, தனித்தனியாக ரெண்டையும் ஊற போட்டு, எதுக்கு ஊற போடுறோம், ஊற போட்டோம், நல்லா ஊறித்து அதுக்கப்புறம் அரைச்சோம், ரெண்டையும் தனித்தனியாக அரைக்கிறோம். தனித்தனியாக அரைச்சி ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சோம்னா சரியாக இருக்காது, சுமாராக இருக்கும். தனித்தனியாக அரைச்சி அதை நல்லா பொங்க விட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா சேர்க்கணும். அது சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக லவணத்தை சேர்த்து வச்சு கரண்டியால் விட்டு கிளறினாலாம் அது சரியாக வராது, சுமாராக இருக்கும். ஆனால் கையிட்டு தான் அதை நல்லா கலக்கணும். கலத்தை நல்லா அப்படி ஒரு முழங்கை வரைக்கும் அது போகணும். போன பிற்பாடு தான் அது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான வஸ்துவினாலே அது அங்கே அது என்னவா ஆகணுமோ அது ஆறுது. அப்போ அப்படி ஆன பிற்பாடு தான் அது என்ன பண்ண முடியும், அதை பல விதமாக உபயோகப்படுத்தலாம். பல விதமாக. அது என்ன வஸ்து, அது ஆகார வஸ்து தான், சாப்பிட்ற வஸ்து தான் அது. அந்த சாப்பிட்ற வஸ்துவை பல விதமாக உபயோகப்படுத்தலாம். அப்போது அதை இட்லி பிரசாதமாகவும் பண்ணலாம், அதையே தோசையாகவும் பண்ணலாம், அதையே வேறு விதமாக ஏதோ இல்லை பணியாரமாக பண்ணலாம். அப்போ பலவிதமாக அதை நாம் பண்ணலாம். அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. பெருமாளை இப்போ அதை பஞ்சப்பிரகாரம்னா கூட வச்சுக்கலாம். வேறு ஒன்று அது இப்போ சேரவே சேராதுன்னா கடைசியாக வச்சுக்கணும்னா
அது அந்தரியாமிய மாவு இருக்குது சுவாமி, மாவாக இருக்குது, அதுக்குள்ளே தானே இட்லி இருக்குது. இப்போ பால் இருக்குது, பாலுக்குள்ளே நெய் இருக்கா? ஆமாம், பாலுக்குள்ளே தான் நெய் இருக்கா, ஆனால் தெரியறதா? தெரியலையே. அதே போல் தான் மாவு இருக்குது, மாவுக்குள்ளே எப்படி இருக்கா இட்லி தெரியுமாண்ணா? தெரியாது. அது ரெண்டையும் சேர்க்கணும், ரெண்டு சேர்த்து அதுக்குள்ளே குழிக்குள்ளே போட்டு அதை என்னென்னா நீராவியில் என்னென்னா வேக விட்டோம்னா தளிய பண்ணோம்னா ஆச்சு. அப்போ அந்த பிராப்தி விரோதின்னா பகவான்கிற ஒருவன் தான் பகவான்னு சொல்லப்படுகிற சப்தத்தாலே பகவ சொன்னார் இல்லையோ விட்டு புராணத்தில் பராசர மகரிஷி சொன்னது போல பகவ என்று சொல்லப்படுகிற இந்த 3 அக்ஷரங்களினாலே மூவிரட்டை 3 விதமான இரட்டை கல்யாண குணங்கள் கொண்டவனாக இருக்கக்கூடிய ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லப்படுகிறார் அந்த எம்பெருமான் மட்டுமே நமக்கு கொடுக்க வேண்டும். சுவாமி, பகவத் பிராப்தி விரோதினா பகவானை போய் சேருவதற்கு தடங்கலாக இருக்கக்கூடிய விரோதிகள். ஒன்றும் நம்ம ஆத்மஸ்வரூபம், ரெண்டாவது ஈஸ்வரஸ்வரூபம், மூணாவது பிராப்தியம், நாலாவது புருஷார்த்தம், அஞ்சாவது பிராப்தி. ஆஹா, இது எல்லாமே சுற்றி பார்த்தோம்னா ஒன்றை அடைவது, அடைஞ்ச பிற்பாடு சரி சுவாமி இது எல்லாம் இந்த மாவெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா குழச்சி அப்படியே வாயில் முழுங்க போகிறோமா? அதை வைக்கணும், தளிய பண்ணணுமோ இல்லையோ? அதே மாதிரி அங்கே போன பிற்பாடு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிராப்தி பிராப்திய விரோதின்னு ஒன்று, அங்கே போய் எம்பெருமான அடைவதுங்கிறது ஒன்றும், அந்த பிராப்தி அங்கே போன பிற்பாடு எனக்கு ஏன்னா கைவல்யார்த்தின்னு ஒருத்தர் இருக்கானோ இல்லையோ, அவன் எம்பெருமானை போய் அடையிறது இல்லை. அதனால தான் அதை தனியாக சொல்கிறா பிராப்தி விரோதி. ஆஹா, அங்கே போய் எம்பெருமானை அடைந்து அவனுடைய கல்யாண குணங்களிலே ஆழ்ந்துன்னா நம்ம ஆழ போகிறதில்ல, அவன் தான் ஆழ்வித்து என்ன வச்சுக்கலாமா? அவன் நம்மை ஆழ்விக்கிறான், நம்மளை அந்த கல்யாண குணத்தில் ஈடுபடக்கூடியதாக நம்மை ஈடுபடுத்துகிறான், எம்பெருமான் ஈடுபடுத்துகிறான், நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். என்ன இந்த விஷயத்துக்கு நியமனம் பண்ணியிருக்கார்கள், அதை செய்யணுங்கிறது அவளோட நியமனம். அவள் நியமித்ததுனால நான் இந்த காரியத்தை பண்ணுறேனே தவிர அவள் நியமிக்கவே இல்லைன்னா நான் எப்படி அந்த காரியத்தை பண்ணுவேன்? அப்போ நான் எம்பெருமான் என்னை நியமிக்கிறான், என்னை அனுபவி என்பதாக. அவன் என்னை நியமித்தபடியினாலே அவனை நான் அனுபவிக்க முற்படுகிறேன். அந்த அனுபவிக்க முற்படுவதும் அவனுடைய இன்னருளாலே அப்படிங்கிறத தெரிந்துட்டோம்னா அப்போ நமக்கு இந்த 5 விதமாக இருக்கக்கூடிய விரோதி ஸ்வரூபம் என்னங்கிறது ஓரளவு புரியும். ஆக விரோதி ஸ்வரூபங்கிறது 5 விதமாக சொல்லியிருக்கான். இனிமேலே சங்கிரகேன, இது வரைக்கும் சங்கிரகமாக 5 விஷயத்தையும் 5ஐயும் சங்கிரகமாக சொல்லிவிட்டார். இது வரைக்கும் சங்கிரகமான பிராப்பிய பிராபகத்தை சங்கிரகமாக சொன்னது நாராயணனே நமக்கே பறை தருவான்னு திருப்பாவையில் சொன்னான். இந்த காலக்ஷேபம், அதாவது இந்த அர்த்தபஞ்சக காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறது பல இடங்களில் அடியேன் திருப்பாவையில் சொன்னதுன்னே சொல்லியிருப்பேன். எல்லாமே பிரபந்தங்கள், ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் எல்லாமே அர்த்தபஞ்சகத்தை சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஆங்காங்கே நம்ம தான் அந்த இடத்துல நம்ம தான் பிடிச்சிக்கணுமே தவிர இங்கே இருக்கா அப்படின்னு நம்மளே ஒரு பிரெயின் ஸ்டாமிங் அப்படின்னு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே அதை வியாக்கியானத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு வேளை இருந்தாலும் இருக்கும். பகவத் கிருபையினால் அதுவும் நடக்கும். அந்த இடத்துல அந்த சங்கிரகமாக சொன்னது நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னது பிராப்பிய பிராபகத்தை சங்கிரகமாக சொன்னால் அங்கே அதையே விவரித்து சொன்னது பின்னாடி. எங்கே? கரவகளிலும் சித்தஞ்சிறுகாலையிலும் அத்தை விவரணமாக சொன்னாள். முன்னாடி சுருக்கமாக சொன்னான், பின்னாடி விரித்து சொன்னான். என்னது விரித்து சொன்னான்னா பிராப்பியம் பிராபகம் உபாய பிராப்பியத்தையும் பிராபகத்தையும்னு சொன்னால் அந்த பிராப்பியங்கிறத எப்படி போய் சேரலான்னா சரணாகதியில் போகலாம், சரணாகதி பண்ணால் போகலாம். பிராபகத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கைங்கரியம் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அப்போ பிராப்பியத்தையும் பிராபகத்தையும் சங்கிரகமாக சொல்லிவிட்டா. அது யாரு சுவாமி சொல்லுவான்னா நாராயணனே. அப்படின்னா பிராப்பியம் பிராபகம் நாராயணனா எடுத்தா. இப்போ இந்த மாவுன்னு சொன்னேனே எதுக்காக சொன்னேன்னா அதுக்குள்ளே தான் தோசை இருக்குது, அதுக்குள்ளே தான் இட்லி இருக்குது. அப்போ ஒன்று சரணாகதி போலவும் ஒன்று புருஷார்த்தத்தை அதாவது கைங்கரியத்தை போலவும் தான் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கு. இதை அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே சரணாகதி சொன்னார், இல்லை இட்லியும் தோசையும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால் அப்படி அல்லாமல்
அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நமக்கு புரிவதற்காக அத்தை விண்ணப்பம் பண்ணினேன். சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். சரி, இப்போது பிராப்பிய பிராபகத்தை சொன்னது போலத்தான் இங்கே இது வரைக்கும் இந்த 5 விஷயத்தை சங்கிரகமாக சொல்லியிருக்கார், எளிமையாக சொல்லியிருக்கார், சுருக்கமாக சொல்லியிருக்கார். இது வரைக்கும் இன்னென்ன இருக்குது. இந்த 5 ஆத்மஸ்வரூபத்தில் இந்த 5 இருக்குது, பரமாத்ம ஸ்வரூபத்தில் இந்த 5 இருக்குது, அதுக்கப்புறம் புருஷார்த்த ஸ்வரூபத்தில் இந்த 5 இருக்குது, அதுக்கப்புறம் புருஷார்த்த ஸ்வரூபத்துக்கு அப்புறமா உபாய ஸ்வரூபத்தில் 5 இருக்குது, அதுக்கப்புறம் விரோதி ஸ்வரூபத்தில் இந்த 5 இருக்குது அப்படின்னு சுருக்கமாக சொன்னது இது வரைக்கும். இப்போ அர்த்த பஞ்சகத்தை ஓரொன்றை எடுத்து உபபாதிக்கிறார். இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறாராம்? ஒன்று ஒன்றா எடுத்து அதை விவரணமாக சொல்ல போகிறார். அர்த்த பஞ்சகத்திலே கீழில் சங்கிரகேன சொன்ன அர்த்த பஞ்சகத்தில் ஓரொன்றை எடுத்து உபபாதிக்கிறார். நிறைய சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்? அதாவது கீழ் அர்த்த பஞ்சகம் ஓரொன்னே 5 விதமாக இருக்கும்படியே சங்கிரகமாக அருளி செய்து அத்தை பஞ்சவிம்சதி தத்துவங்களாக நிர்ணயித்து, பஞ்சவிம்சதி தத்துவங்களாக நிர்ணயித்து நம்ம கீழே ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் பாருங்க. அதாவது பலபடிகளாக இருக்கும்னு உமுக்ஷுப்படியிலே சூத்திரம் உண்டு. பலபடிகளாக இருக்கும் என்ன மகாரமாய் 25 அக்ஷரமாய் என்ன அங்கே தெரிவித்திருக்கார் இதே சுவாமி. மகாரமாய், மகாரம்ங்கிறது ஜீவாத்மாவனுடைய தத்துவம் 25வது பொருளாக, 26 எம்பெருமான் தத்துவமா, பரமாத்ம தத்துவமா, 24 வரைக்கும் எல்லாம் அஜித் பதார்த்தங்களாக, அஜித் தத்துவங்களாக. அப்போ ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மகாரமாய் 25, அதாவது 25 பொருளாக 25வது விஷயமாக இருக்கக்கூடிய மகாரத்தை சொல்லும்படியாக அங்கும் தெரிவித்துள்ளார் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர். இப்போது இதை என்ன பண்ண போகிறார்னா பஞ்சவிம்சதி அர்த்தமாக தத்துவங்களாக. பஞ்சவிம்சதினா 25ஆச்சா? அப்போ கர்மேந்திரியம், அதாவது பஞ்சபூதங்கள் முதல்ல வச்சுக்கணும். அதுக்கு நம்ம அங்கே பார்க்குற போதே சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிற போது அதை ககார வர்க்கங்களாக, ககாரமாக ஒரு 5 வர்க்கம் என்று சொல்லியிருக்கோம். அப்புறம் சவர்க்கம், டவர்க்கம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், தவர்க்கம் 5 விதமாக அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அப்போ ககாரம் பஞ்சபூதங்களுக்கு ஒரு 5, கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, பூதங்கள் அந்த பஞ்சபூதங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களில் இருக்கக்கூடிய 5, அதுக்கப்புறம் மனஸ்தத்துவம் 1, அகங்காரம் 1, மமகாரம் 1, அப்புறம் 25, 24, 25 தத்துவமாக ஜீவாத்ம தத்துவத்தை சொல்லுகிறோம். அப்போ அதைத்தான் பஞ்சவிம்சதி தத்துவங்களாக இப்போ ஒன்று ஒன்றா சொல்ல போகிறார். இப்போ விவரணமாக சொல்ல போகிறார். நிர்ணயித்து அத்தை பஞ்சவிம்சதி தத்துவங்களாக நிர்ணயித்து தத்தங்களில் ஓரொன்றை எடுத்து உபபாதிப்பதாக திருவுள்ளம் பற்றி ஒவ்வொன்றா எடுத்து அதை தனித்தனியாக அர்த்தங்களை சொல்கிறதுக்காக முதல் சொன்ன ஆத்மஸ்வரூப பஞ்சகத்திலே நித்தியசூரிகளின்படியே அருளி செய்கிறார். முதல்ல சொன்னதுன்னா எங்கே வரணும் அப்படின்னா மொதோச்சூர்ணைனா ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய, ஆத்மஸ்வரூபங்கிறது 5வது சூர்ணையோ இல்லையோ, அந்த சூர்ணையில் இருக்கக்கூடிய நித்தியர்கள்னா யாரு, இந்த நித்தியர்கள்னா யாரு அப்படிங்கிறது புரியுறதோ இல்லையோ. பஞ்சவிம்சதினா 25 தத்துவங்களை சொல்லி அதில் இவ்வளவும் பார்த்துட்டு அந்த பிரகாரத்திலே அந்த பஞ்சவிம்சதி தத்துவங்களாக எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 5 விதம், ஒவ்வொன்றில் 5 இருக்காது, 25. அதே போல் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய 25 எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறார்? முதல் சொன்ன ஆத்மஸ்வரூப பஞ்சகத்திலே, ஆத்மஸ்வரூபத்துக்கு பஞ்சகம் 5 இருக்குது. இந்த 5ல் நித்தியசூரிகள்னா யார்? நித்தியராவார் அப்படின்னு முன்னாடி இருக்கோ இல்லையோ, நித்தியர்கள், முக்தர்கள், ஆத்மானுபவம், கேவலன், முமுட்சுக்கள்னு 5 சொன்னோம் இல்லையோ. அதில் நித்தியர்கள்னா யார்? படியை அருளி செய்கிறார். இவற்றில் நித்தியராவார் என்று தொடங்கி, ஆக நித்தியர்கள்னா யாரு? இப்போ 12வது சூர்ணை சேவிக்கிறேன். இவற்றில் நித்தியராவார், இவற்றில் நித்தியராவார் ஒரு நாளும் சம்சார சம்பந்தமாகிற அவத்தியமன்னிக்கே
நிரவத்யராய் பகவத் அனுபவானுகூல்யைக போகராய் இவற்றில் நித்தியராவார். ஒரு நாளும் சம்சார சம்பந்தமாகிற அவத்தியமன்னிக்க நிரவத்யராய் பகவத் அனுபவானுகூல்யைக போகராய் வானிளவரசு வைகுந்த கொட்டன் அரசு தேவன் என்கிற வைகுண்டநாதனுக்கு பின்னாட்டவர் மூதுவர் என்கிறபடியே பட்டங்கட்டுகைக்குரியராம்படி மூப்பரான மந்திரிகளாய் ஈஸ்வர நியோகாது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களைப் பண்ணவும் சக்தராய் பரவியூகாதி சர்வாவஸ்தைகளிலும் தொடர்ந்தடிமை செய்ய கடவராய் கோயில்கொள் தெய்வங்களான சேன முதலியார் தொடக்கமான அமரர்கள் இவத்தில் நித்தியராவார். ஒரு நாளும் சம்சார சம்பந்தமாகிற அவத்தியமன்னிக்க நிரவத்யராய் பகவத் அனுபவானுகூல்யைக போகராய் வானிளவரசு வைகுந்த கொட்டன் அரசு தேவன் என்கிற வைகுண்டநாதனுக்கு விண்ணாட்டவர் மூதுவர் என்கிறபடியே பட்டங்கட்டுகைக்குரியராம்படி மூப்பரான மந்திரிகளாய் ஈஸ்வர நியோகாத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களைப் பண்ணவும் சக்தராய் பரவியூகாதி சர்வாவஸ்தகளிலும் தொடர்ந்தடிமை செய்ய கடவராய் கோயில்கொள் தெய்வங்களான சேன முதலியார் தொடக்கமான அமரர்கள். இங்க ரெண்டு முக்கியமான விஷயம். நித்தியர்கள்னா யாரு? நித்தியர்கள் அப்படிங்கிறது கீழே ஒரு இடத்துல சொன்னேன். நம்மளை சொல்ற போதும் சொல்லுவா, நம்மளை சொல்ற போதுமே நித்திய சம்சாரிம்பா நம்மளை சொல்ற போது. அதாவது திருவாய்மொழியிலே ஆரம்பத்தில் நம்பிள்ளையனுடைய ஈடு தெரிவிக்கிற பொழுது நித்திய சம்சாரியாக இருக்கக்கூடிய ஒருவரை என்று நம்மாழ்வாரை சொல்றார். நித்திய சம்சாரியாக தானே அவர் இங்கே வந்து பிறந்தார். நித்திய சம்சாரியாக இருக்கக்கூடிய எம்பர் அவரை பரபக்தி பரஞான பரமுக்திகளை கொடுத்து மயர்வர மதிநலம் அருளுவித்தான் எம்பெருமான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அங்கே ஈட்டிலே நம்பிள்ளை தெரிவிக்கிறார். நம்மளை சொல்கிற போதும் நித்திய சம்சாரின்னு சொல்லிடுவா. நித்திய சம்சாரி தானே, நம்ம நித்தியமும் இந்த சம்சாரத்தில் இருந்துட்டு இருக்கோம். மேலே இருக்கிறவாளை இங்கே சம்சாரம்னு சொல்லிவிட்டா மேலே இருக்கிறவாளை என்னன்னு சொல்லணும்? அவளை வைகுண்டத்தில் இருக்கிறவான்னு சொல்லணும். அப்போ முக்த வைகுண்டவாசி நித்திய வைகுண்டவாசின்னு சொல்லலாம்? இல்லை, சொல்லதில்லை. பத்திரிக்கை போடும்போது கூட அவ குடும்பத்தில் திருக்கல்யாணங்கள் வரும், உபநயனங்கள் வரும், பும்சவன சீமந்தங்கள் வரும், ஆயுஷோமங்கள் வரும். பொதுவாக திருக்கல்யாணங்கள் பண்ணுற போது விவாக சுபமுகூர்த்த பத்திரிகை அப்படின்னு சொல்லும்போது அதில் அவ பத்திரிகையில் போட்டுப்பா, இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய பௌத்திரன், இன்னாருடைய பௌத்திரி, இன்னாருடைய தௌயித்தன், இன்னாருடைய தௌயித்திரிலாம் வரும். அதில் போகிற போது கீழே வைகுந்தவாசின்னு போடுவாள். இன்னாருன்னு போட்டு ஒரு சுவாமி பேரை போட்டு வைகுந்தவாசி அப்படின்னு போட்டுருவா. இப்போ நம்ம இப்போ இருக்கிறது ஸ்திதி நித்திய சம்சாரி. அங்கே போன பிற்பாடு போய்விட்டதாக வைகுந்தவாசி அப்படின்னு சொல்லுவாளே தவிர நித்திய வைகுந்தவாசின்லாம் சொல்ல மாட்டான். நித்திய வைகுந்தவாசின்னு சொல்லாமே, தப்பு இல்லையே, நித்தியம்தான் அது. இதுவே நித்தியம்னு சொல்லிக்கிறானே தவிர இதுவே நித்தியம்னு சொல்கிறான். இது மட்டமான நித்தியம், அங்கே இருக்கிறது வசந்த நித்தியம். அப்போ நித்திய சம்சாரியாக இருக்கக்கூடிய இவன் பத்தனாக முமுட்சுவாக பகவத் அனுபவத்திலே ஈடுபட்டு
நித்தியமான வைகுந்தத்தை போய் சேர்கிறான். வைகுந்தம்னு சொல்கிற போதே அங்கே நித்தியம்ங்கிறது சொல்ல வேண்டாம். வைகுந்தம்ங்கிறது நித்தியம்னு சொல்லுவாரே தவிர நித்திய வைகுந்தம்னு சொல்ல மாட்டான். ஏன்னா வைகுந்தம்னாலே அதுக்கே அர்த்தம் சொல்கிறா பாருங்க, குண்டனம் இல்லாத விடம்னு அர்த்தம். குண்டனம் இல்லாதன்னா ஞானத்துக்கு குண்டிதம் இல்லாத ஞானம், ஞானத்துக்கு கொஞ்சம் கூட கலக்கமே இல்லாத இடம். கலங்கிறது இங்கே, கலக்கிறதும் இங்கே, கலக்கிறவாளும் இங்கே உண்டு, கலங்குமவர்களும் உண்டு இங்கே. ஆனால் அங்கே கலக்குவாரும் இல்லை கலங்குவாரும் இல்லை அப்படின்னு கலங்கா பெருநகரம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதுக்கு ரொம்ப ஆச்சரியமான திருவாக்கு. கலங்கா பெருநகரம்னு பல பேருக்கு தெரியாது. ஆழ்வார் பாசுரம் தெரிஞ்சிருக்காள் நிச்சயமாக தெரியும். கலங்கா பெருநகரம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பல பேர் உண்டு. கலங்கா பெருநகரம்னா என்னதுன்னா அதான் அபராஜிதா, அதான் ஸ்ரீரங்கம், அதான் அயோத்தியா, அதான் ஸ்ரீவைகுண்டம். அப்போ அதுதான். அப்போ அங்கே இருக்கிறவர்களை நித்தியமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்றோம். அப்போ நித்தியமாக இருக்கான்னா சுவாமி அவளுக்கு அவளுடைய ஸ்திதி எப்படி இருக்கும், எப்படி இருப்பா அவர்கள்? நித்தியர்கள்னால் என்ன? இப்போ நமக்கும் அவளுக்கும் நிறைய வாசி இருக்குது. அதாவது என்ன சொல்ல முடியல, ஏணி வச்சா கூட எட்டாதுங்கிறாளோ இல்லையோ, நமக்கும் அவளுக்கு இருக்கிற வித்தியாசம் ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனால் அங்கே போயிட்டா எட்டும். சுவாமி இங்கே இருக்கிற போது எட்டாது, அங்கே போயிட்டா எட்டும் சுவாமி. சரி சுவாமி, நித்தியர்கள் கோஷ்டி அங்கே இருக்கா சுவாமி. இந்த பாருங்க, உள்ளூர் வாசி இப்போ ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறவா சேவாகாரம் செய்கிறோன்னா அவள் இப்போ உடையவர் சந்நிதி செய்கிறான்னா அவள் தனியாக அங்கே உட்காந்துருப்பா. தூணுக்கு தூணுக்குன்னு எல்லாம் உட்காந்துன்னு செய்ப்பா, ராமானுஜன் செய்ப்பா. நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போனோம்னா நம்மளும் சேவிக்கலாம், அவசியமாக சேவிக்கலாம், சேவிக்கிற தெரிகிறவாளுக்கு சேவிக்கலாம், அங்கேருந்து சேவிக்கலாம். ஆனால் அங்கே மாத்திரம் முகத்தில் மட்டும் தனியாக க்ஷவரம் பண்ணிட்டு போனோம்னா நம்ம அங்கே உட்காந்து மாட்டான். முகத்துக்கு மட்டும் க்ஷவரம் பண்ணிட்டு போனான்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் உள்ளே போய் உட்கார முடியாது. நம்ம கொஞ்சம் கடைசியில் பின்னாடி தான் உட்காரணும். அவளோட சேர்க்க மாட்டான், ஸ்ரீரங்கத்தில் சேர்க்க மாட்டான். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் இங்கே இருக்கிறவன் அங்கே போகிறான், ஆனால் சேர்த்துருவா. சுவாமி அதே மாதிரி மோட்ச சவரம் பண்ணிட்டு போகலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அங்கே சவரங்கிறது ஒன்று கிடையாது. இங்கேனா பரிணாமம், பரிணாமங்கிறது இங்கே உண்டு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியதே ரொம்ப தாழ்ந்ததான இடம் இது. ஆனால் அங்கே இருக்கிறது உயர்ந்த இடம். உயர்ந்த இடத்துல உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிற வாசி கிடையாது அங்கே. இது தாழ்ந்த இடமாக இருக்கின்றபடினாலே, தாழ்ந்த இடம் நான் எப்போ சொல்லிட்டேனோ பாகுபாடுங்கிறது எப்போதும் இருக்கும். தாழ்ந்த இடம்னு சொன்னபடியினாலேயே இங்கே இருக்கிறவாளுக்கு வித்தியாசம் பார்க்க தெரியும். அங்கே இருக்கிறவா ரொம்ப வெள்ள மனம் படைச்சவா, இங்கே இருக்கிறவா கள்ள மனம் படைச்சவா என்று கொள்ளலாம். வெள்ள மனமும் கள்ள மனமும். அப்போ இங்கே இருக்கிற போது வித்தியாசம் உண்டு. இங்கே இருக்கிற கோட்டியில் தனியாக நிற்க வச்சுருவா. அங்கே போனால் சுவாமி நித்தியர்கள்லாம் ஒரு பக்கம் கோட்டியில் இருப்பா சுவாமி. அப்புறம் முமுட்செல்லாம் இருந்து அங்கே போய் சேவிக்கிறாளோ இல்லையோ, முக்தர்களாக இருக்கிறவா தனியாக கோஷ்டி என்று கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். சரி சார், பெருமாள் அங்கே போனோடனே பெருமாள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாரோ? அதுவும் பண்ண மாட்டார். அவர் எப்படி பண்ணுவார்? எல்லாரும் ஒன்று தான் அவருக்கு. இங்கே இருக்கிறவனே எல்லாரும் ஒன்று. நான் அங்கே போன பெருமாள் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறார்? இவர் நித்தியப்படியே இங்கே இருக்கார், அவர் அங்கேருந்து வந்திருக்கார், அதனால் இவர் கொஞ்சம் சுமார், அவர் தான் வசதியெல்லாம் சொல்ல மாட்டார். இன்ஃபேக்ட் பார்க்கணும்னா இங்கேருந்து அங்கே போனவன் தான் வசதி. அதுதான் இங்கேயே சொல்ல போகிறோம், பார்க்க போகிறோங்க. ஒரு நாளும் சம்சார சம்பந்தமாகிற அவத்தியமன்னிக்கே நிரவத்தியராயின்னு சொல்லிட்டா பாருங்க. அதை நம்ம வசதியாகவும் வச்சுக்கலாம், தாழ்ச்சியாகவும் வச்சுக்கலாம். சுவாமி தாழ்ச்சியாக வச்சுக்கலாம்னா தாழ்ச்சியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக வச்சுக்க இல்லை. இப்போ ரெண்டு விதமாக சொல்லுவேன். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசங்கள்லாம் ஆழ்வார்களுடைய திருக்கண்களாலே, எம்பெருமானுடைய கட்டாட்சம் ஆழ்வார்கள் மேலே விழுந்து ஆழ்வாருடைய திருக்கண்களாலே சேவிக்க பெற்று மங்களாசாசனம் பண்ணதுன்னு இருக்கிற திவ்யதேசங்களுக்கு பூரா பெருமையாக சொல்லலாம். ஆனால் மற்றொன்று கூட சொல்லலாம், ஆழ்வார்களுடைய திருக்கண்களுக்கே காட்டாமல் சில பெருமானும் மங்களாசாசனமே பெறாமலும் சில பெருமாள் இருக்கார்கள். எத்தனையோ திவ்யதேசங்களில் ஆழ்வார் மங்களாசாசனமே பண்ணாமையும் இருக்கு. இப்போ ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்குமானா சில திவ்யதேசங்களுக்கு சீமுஷ்டம்னு இருக்குது.
ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரா? ஏன்னா மங்களாசாசனம் இல்லை. இவ்வளோ திவ்யதேசத்தை பார்த்த ஆழ்வார்களுக்கு புராணத்தில் சொல்லப்பட்ட சீமுட்டம் ஆழ்வார்களுக்கு தெரியாமல் போச்சா? புராணத்தில் சொல்லப்பட்டது ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம்னு பேர். அதுக்கு ஸ்வயம்பக்த க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய சீமுட்டம் ஆழ்வார்களுடைய கண்ணிலே படவில்லையா? விசாரம் நம்ம பண்ணலாமே தவிர அவர் ஸ்வயம்பக்தம், பெருமாளே ஸ்வயம்பக்தம் பண்ணலையா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்கள் கண்களுக்குமே படாமல் போனதுங்கிறது அந்த பெருமாளுக்கும் பெருமையாக இருக்கலாம். இல்லை ஆழ்வார்கள் வேறு விதமாக நினச்சிருக்கலாம், நம்மளை போல் இல்லையே ஆழ்வார்கள், அதனால் வேறு விதமாக கூட நினச்சிக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ இந்த நித்தர்களுங்கிறவா எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை முதல்ல தெரிவிக்கிறார். ஒரு நாளும் சம்சார சம்பந்தமாகிற அவத்தியமன்னிக்கே நிரவத்தியராய். அப்போ இதனுடைய வியாக்கியானம் வாசிக்கிறேன். இவற்றில் என்றது இவ்வாத்மஸ்வரூப பஞ்சகத்திலே என்றபடி அதுவா பஞ்சவிம்சதி தத்துவங்களில் என்னவுமாம். முதல்ல இந்த பஞ்சவிம்சதி அஞ்சஞ்சு, அந்த பஞ்சவிம்சதிங்கிறது ஆத்மானுபவத்தில் சொல்லப்படுகிறதான சவர்க்கம் டவர்க்கம் தவர்க்கம்ங்கிறது சொன்னது தத்துவங்கள். இங்கே இருக்கக்கூடியது பஞ்சவிம்சதின்னு இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம். ஒவ்வொன்றுலையும் அஞ்சஞ்சு விஷயமாக சொல்லியிருக்காரா இல்லையா? இதில் ஒவ்வொன்று தத்துவங்களில் ஒவ்வொன்றுலையும் அஞ்சஞ்சு சொல்லியிருக்கார். அதில் நித்தியராவார், நித்தியமாக இருக்கார். அப்படின்னா நித்தியராவார் நித்தியசூரிகள் ஆகிறவர்கள். நித்தியசூரிகள் ஆகிறவர்கள் யார்? என்ன சதாபஷ்யந்தி சூரையா என்றும் ஏகாந்தீன சதா பிரம்மத்யாயினஹா, ஏகாந்தி ஏகாந்தினஸ் சதா பிரம்மத்யாயினஹா, எப்போ பார்த்தாலும் சதாபஷ்யந்தி சூரையான்னு சொன்னால் அவனை எம்பெருமானை அனுபவிப்பதற்காக அப்படியே எப்பொழுதுமா சேவிச்சுட்டே இருக்கான். அவனை எல்லா விதமாக அனுபவிக்க அப்படியே தயாராக இருக்கான். ஏகாந்தினா தனியாக ஒருத்தர், ஏகாந்தின சதா பிரம்மத்யாயினா, பிரம்மத்தை அப்படியே யோஜனை பண்ணிக்கொண்டு எப்போதும் தியானத்திலேயே எழுந்தருள் இருக்கக்கூடியவர்கள். சுவாமி அங்கே போய் தியானம் உண்டா? அங்கே அமரர்களும் உண்டு, முனிவர்களும் உண்டு. அமரரும் முனிவரும் வியந்தனர் என்ன ஆழ்வார் பாசுரம் இருக்கு. ஒரு பக்கம் குணானுபவத்தை பண்ணக்கூடியவர்கள், மற்றொரு பக்கம் கைங்கரியத்தை பண்ணக்கூடியவர்கள். குணநெட்டர்கள் என்னும் கைங்கரிய நெட்டர்கள் என்னும் ரெண்டா சொல்லலாத்த. என்னும் சொல்லுகிறபடியே பகவத் ஞானத்துக்கும் பகவத் அனுபவத்துக்கும் ஒரு நாளும் சங்கோஷமில்லாதவர்களாகினாலே இவர்களை நித்தர் என்கிறது. இவாளுக்கு என்ன குறை இல்லை? எப்போதும் சேவிச்சுட்டு இருக்கா, எப்போதும் தியானத்தில் இருக்கா. இப்போ அப்படியே நம்மளை பற்றி சொல்லுங்க. எப்போதும் சேவிச்சுட்டு இருக்கோமா, எப்போதும் தியானிச்சுட்டு இருக்கோமான்னு சொன்னால் இல்லைன்னு என்ன புரியுறதா? அப்போ நித்திய சம்சாரின்னு சொன்னால் தப்பு என்ன இருக்குது? நித்திய சம்சாரி தான். சுவாமி இவ்வளோ பெரிய சுவாமி இருக்கார், அவரை போய் நித்திய சம்சாரி சொல்லமா? ஆமாம், நித்திய சம்சாரி தான். நம்மளை விட ஒரு 2 மணி நாளைக்கு கூட அவள் பண்ணிருக்கலாமா இருக்கும். தாழ்ச்சின்னு சொல்ல வரவில்லை அடியே. யாரையுமே தாழ்ச்சின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவளுக்கு பக்தியாக வரமாட்டேங்கிறது மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லலாமாண்ணா? படாது, சொல்லப்படாது. நமக்கு வந்துடுதேன்னா நம்ம இங்கே இருக்கோம், இந்த சம்சாரத்தில் இருக்கோம், அதனால் சொல்கிறோம். இவன் நாம் உயர்ந்தவனாகவும் அவனை தாழ்ந்தவனாகவும் நினைக்கிறோம். நம்ம எத்தனை ஜன்மாவுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த ஸ்திதியில் வந்திருக்கோமோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எப்போ வருவாளோ தெரியாது, நமக்கு தெரியாது. அவர்கள் இப்போவும் விடலாம், இல்லை நம்மளை விட சூப்பர் சீட் பண்ணிட்டு கூட போகலாம். அது எம்பெருமான அனுக்கிரகத்தால் அது கூட நடக்கலாம், நமக்கு தெரியாது. நித்தியர்கள்னா என்ன? ஏன்னா அவளுக்கு எப்போதும் பிரம்ம தியானம் என்பது எப்பொழுதுமாக இருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதுமாக சேவிக்கக்கூடியவர்கள். அதைத்தான் சதாபஷ்யந்தி சூரியா என்கிறபடியே ஏகாந்தின சதா பிரம்மத்யாயினஹான்னு எப்போதுமாக அவனை நினைத்து கொண்டு, அது எப்போதும் அப்படின்னு சொல்கிற போதே அந்த இடத்துல அந்து பந்தராக நிற்கவே அங்கு என்று சொல்கிறோம் இல்லையோ. திருவிருத்த பாசுரம் 20 சூட்டு நன்மாலைகள் துயன வேந்தி
விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்த உபந்தரார் இருக்கவேன்னு அந்த பாசுரத்தில் சூட்டு நன்மாலைகள் துயர வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி தூபந்தரா தூபமா நிற்கவே என்று கூட சப்தத்தை இட்டிருக்கலாம். அந்த இடத்துல பாருங்கோ, ஒரு அதாவது அப்படி ஒரு நீட்டி சொல்லியிருப்பார். தூபந்த அரா அப்படின்னா அந்த தூபத்துக்கு தடையே இல்லாமல் இருக்கக்கூடியன்னு அர்த்தம். தூபம்ங்கிறது இங்கன்னா தூபம் ஏற்றி கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சு போடும், அங்கே அணையாது. அதனால தான் அந்தூபந்தராக நிற்கவே அங்கு ஓர்மாயினால் ஈட்டிய வெண்ணதொடு ஒன்னப்போந்து மிலேத்துவன்கூன் கோட்டிடையாடின கூத்து அடலாயதங்கொம்பினுக்கேன்னு நம்மாழ்வாருடைய முதல் பிரபந்தத்திலேயே பாசுரம் அந்தூபந்தரா நிற்கவே. அங்கே மறுபடியும் முடிஞ்சுடுத்து அப்படிங்கிற காரியம் இல்லை. அதனாலே பகவத் ஞானம், பகவானை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியதான ஞானத்துக்கும் பகவத் அனுபவத்துக்கும் அங்கே ஒரு நாள் இடர்பாடுகளே இருக்காது. இங்கே ஞானத்துக்கும், ஏன்னா நம்ம பூர்வாச்சாரியர்கள் பரியந்தம் அவர்கள் ஒரு நாளுமே இந்த காலக்ஷேபத்தில் தான் அவர்கள் ஈடுபாடு. அதுதான் பகவத் ஞானம். பகவானை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்துக்கு பகவத் ஞானம்னு பேர். அது எங்கே கிடைக்கும்னா காலக்ஷேபத்தில் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு மணி நாள் நம்ம வேறு எதுவும் நினைக்கல பாருங்க. அதுக்காக தான் கேட்குறவாளும் அவ்விடத்திலேயே அமர்ந்து கொண்டு இருக்கணும், வேறு காரியத்தை பண்ணக்கூடாது. பண்ணுறேன்னு சொல்லலாம், அது உயர்ந்ததாக கூட சொல்லிக்கொள்ளலாம், தவறல்ல. ஆனால் அதாவது முழுசாக அவனுக்குன்னு தியானம். இப்போ என்ன ஆகிடும், காலக்ஷேபத்தும் பண்ணிட்டுருக்கேன், காய்கறியும் திருத்தின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா முக்கால் அங்கே போய்டும். முக்கால்வாசி இப்போ ஒரு மணி நாளில் 3/4 மணிக்கு அதுக்கு போய்டும். இல்லையே, ரெண்டும் சேர்ந்து தானே பண்ணிட்டுருக்கேன்னா காரியம் 2ஆக போய்டுது இல்லையோ. அதுக்கு பலம்ங்கிறது கொஞ்சம் குறைச்சல் தான். இப்போ பகவானுக்கு நம்ம ததியாராதனம் பண்ணிட்டு இருக்கிற போது நம்ம பாசுரங்களை சேவிச்சுருந்தோம்னா முழுசாக 100% அங்கே போய்டும். காய்கறி திருத்துறோம் யாருக்கு, பகவானுக்கு தளிகை பண்ணுறோம். அப்போ நான் பாசுரம் சொல்லிட்டு இருக்கேன், முழுசாக பகவத் தியானம் அது 200 விழுக்காடு போகும். அங்கே நம்ம இங்கே கேட்டுன்னுட்டு மற்றொரு காரியத்தை பண்ணிட்டோம்னு சொன்னால் அது நீர்த்துப்படும். இல்லை துணியை மடித்து வச்சுட்டுருக்கேன், இல்லை காய்கறி திருத்தின்ட்டுருக்கேன், இல்லை வேறு ஏதோ இஸ்திரி பண்ணிட்டுருக்கேன், ஏதோ ஒரு காரியம் இந்த ஏதோ இங்கே அதை அழகு பொருளாக வச்சுட்டு அதெல்லாம் தொடச்சிட்ருக்கேன் என்ன சொன்னோம்னால் என்ன ஆகும்னா, இதனுடைய பலம், இது கேட்கறதுக்குன்னு ஒரு பலம்னு உண்டோ இல்லையோ, நம்ம வேணால் கொடுக்க வேண்டாம், எம்பெருமான் அதுக்குன்னு ஒரு பலம் வச்சுருப்பாரோ இல்லையோ. இப்போ அது என்ன ஆகும், you have been removed from the call. அப்படி சொல்லலாம். இப்பதான் வரப்போறோம். ஆமாம். அதனால் அந்த பகவத் அனுபவம், பகவத் ஞானத்துக்கும் சரி பகவத் அனுபவத்துக்கும் சரி அவர்களுக்கு ஒரு நாளும் என்ன கிடையாது, சங்கோஷம் இல்லாதவர்கள். அப்படின்னா அவர்களுக்கு இடர்பாடுகள் என்பது ஒரு நாளும் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தால் அவர்களை நித்தியர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாளும் சம்சார சம்பந்தமாகிற அவத்தியம் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் கூட அவர்களுக்கு சம்சாரத்தை, இந்த லோகத்தில் அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நித்தியர்கள்னா அங்கேயே இருப்பா, என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு போவா அப்படின்லாம் கிடையாது. இல்லை இந்த சம்சார மண்டலத்தில் அவள் இருந்துட்டு போயிட்டா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவள் அங்கேயே இருப்பா.
அவளுக்கு அந்த தோஷமே கிடையாது. ஒரு காலம் சம்சாரத்திலே கூட்டுறவு இல்லாத தோஷமில்லாதவர்கள் தான் அவளை தான் ஒரு நாளும் சம்சார சம்பந்தமாகிற அவத்தியம், அந்த தோஷம் அவளுக்கு கிடையாது. சரி, நிரவத்தியராய் அப்படின்னா அவர்களுக்கு அந்த தோஷம் நிர்தோஷர்களாக. சரி, அந்த தோஷத்தை தான் அவள் மேலே வைக்கலாமா? கொஞ்ச நாள் நான் வைக்க முடியாது. அந்த தோஷத்துக்கு அவளுக்கு பக்கத்திலே வராது. பகவத் அனுபவ ஆனுகூல்ய ஏகபோகராய், பகவானுடைய அனுகூலம், அதாவது பகவத் அனுபவத்துக்கு அனுகூல்யராக இருப்பார்கள். ஆனுகூல்யம் அப்படின்னா அதுக்கு சகாயமாக. பகவானுடைய அனுபவம் ஒன்னே இஷ்டம் அவளுக்கு. அப்போ போக ரூபம்னா ரொம்ப நல்லா இருக்கா. இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா, போக அப்படின்னு சொன்னாலே போக பூமின்னு சொல்கிறோம், கர்ம பூமின்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம பாரத தேசத்தை கர்ம பூமின்னு சொல்கிறோம், மற்ற தேசங்கள்லாம் என்ன சொல்கிறோம், போக பூமின்னு சொல்கிறோம். இது யார் கொடுத்தா பேர்? கர்ம பூமின்னு யார் கொடுத்தா? போக பூமின்னு யார் கொடுத்தா? கர்ம பூமின்னு சொல்லியிருக்காருன்னா பராசர மகரிஷி சொல்லியிருக்கார். பாரத தேசம்தான் கர்ம பூமி. இங்கே தான் கர்மாவுக்கு வசந்தது. எப்படி முன்னோர்கள் பெரியோர்கள் பித்ருக்களுக்கெல்லாம் ஸ்ராத்தம் பண்ணுறதுக்காக கயாசார்த்தம் அப்படின்னு கயைக்கு போகிறார்களோ, அது அந்த இடமே கர்மம் பண்ணுறதுக்கே, இந்த ஸ்ராத்த கைங்கரியங்களை பண்ணுறதுக்குன்னே இருக்கிற இடம் அது. அது எவ்வளவு தூரம் உயர்த்தியோ. சில பேர் ராமேஸ்வரத்துக்கு போவா, சில பேர் நம்ம சீவைட்டவர்கள்னு சொன்னோம்னா கயாவுக்கு போவா, மற்றவர்கள்னு போனால் வடக்கு இருக்கிறவா அங்கேருந்து இங்கே வருவா, நம்ம இங்கேருந்து வடக்கு போவோம். வடக்கு இருக்கிறதுக்கு தெற்கே, தெற்கு இருக்கிறவா வடக்கே, அப்படி தானே போகிறது. நமக்கு கய அப்படிங்கிறது தான் நமக்கு விதித்தது. அப்போ அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று. இப்போ போகம்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறவா எல்லாம் போகம். ஏன் சுவாமின்னா அங்கே போன வாழ்க்கை அதுதான் பிடிச்சிருக்கு. நன்னா சுத்தமாக இருக்கலாம், நன்னா இருக்கலாம், சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் நன்னா இருக்கும், இந்த மாதிரி அடிசல் வடிசல்லாம் ஒன்றும் இருக்காது, நிறைய ஒன்றும் சங்கடங்கள்லாம் ஒன்றும் இருக்காது, பணங்காசு நிறைய வரும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அங்கே இருக்கான். இப்போ அது போக பூமின்னு சொல்கிறோம், இங்கே இருக்கிறத கர்ம பூமின்னு சொல்கிறோம். இவர்களுக்கு யார்? இந்த நித்தியர்கள் இருக்காளே, அவளுக்கு என்ன சுவாமின்னா அவளுக்கு போக பூமி அது சீவை கூட தான் அவளுக்கு போக பூமி. ஏன்னா அவளுக்கு இந்த சம்சாரமே தெரியாது. சுவாமி இது கிணத்துக்குள்ளே இருக்கு சுவாமி, கிணற்று தவளை அப்படின்னு சொல்லுமா இல்லையா? கிணற்று தவளை அப்படின்னா அந்த கிணத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வந்துருக்கும், ரெண்டு காலை பின்னாடி பின்னாடி வச்சு டபக்கு 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 டபக்குன்னு போயிட்டே இருக்கும். அங்கேயே தான் இருக்கும், அந்த செவத்துலேயே போய் நான் ஒரு 7 அடி போகும், திடீர்னு கீழே விடும், 7 அடி போகும், கீழே விடும், இப்படியே தான் இருக்கும், மேலே வராது. கிணற்று தவளை போலே அப்படின்னு ஒரு வாசகமே சொல்லுவாளா. சில பேர் சொல்கிறச்ச உனக்கு ஒன்றுமே வெளியில் அனுபவமே தெரியலேன்னு சொல்லுவாள். சுவாமி எனதுக்கு நித்திய சூரியர்களை பார்த்து கிணத்தவளை சொல்லிடுறா. ஏன்னா அப்படி சொல்லலை, சம்சார சம்பந்தம் இல்லைன்னு ஒசத்தியது. நமக்குன்னா தெரியாது, அவளுக்கு தெரியவே தெரியாது, சுத்தமாக தெரியாது. நமக்கு அங்கே இருக்கிற இடம் தெரியாது, அவளுக்கு இங்கே இருக்கிற இடம் தெரியாது. ரெண்டு அப்படி வச்சுக்கலாமா? அவளுக்கு நம்மளை பற்றி தெரியாது, நமக்கு அவளை பற்றி தெரியாது. அப்போ அவர்களை போகமாக ஏன் போகம்னு சொல்லணும்னா, இங்கே லோகத்தில் போகம்னா என்னது? நன்னா சாப்பிட்டேன், நன்னா தூங்கினேன், 4 பேர் எனக்கு கால் பிடிச்சி விட்டா, 4 பேர் எனக்கு கை பிடிச்சி விட்டா, ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்துட்டுருக்கேன், நன்னா பணங்காசு இருக்குது, பொண்ணு பிள்ளையெல்லாம் நல்லா சௌக்கியமாக இருக்குது, அவாவா பேரம்பேத்தியோடு இருக்கேன், ஆனந்தம்னா ரொம்ப ஆனந்தம். பெருமாள் இன்னி வரைக்கும் நன்னா வச்சுருக்கார். எல்லோரும் சொல்லுமா இல்லையா? அப்போனா போகமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். போகமாக வாழ வாழ நமக்கு பயம் வந்துகிட்டே இருக்கணும். அடா போகமா, ரொம்ப போகமா, ரொம்ப போகமா தெரியலையே, பெருமாள் எனத்துக்காக இப்படிலாம் கொடுத்து வச்சுருக்காரோ தெரியலையே, நான் அது தந்தாப்பில் இருக்கணுமே அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த போக ரூபமாக வாழ வாழ புண்ணியங்கள்லாம் போகிறதுன்னு அர்த்தமும் இல்லை. நிறைய போகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன்னா புண்ணியங்கள்லாம் தொலைகிறது. சரி, அதுக்கு மேலே அவர்களுக்கு போகம்னா என்ன அர்த்தம்னா, எம்பெருமானுடைய பகவத் அனுபவமும் பகவத் ஞானமும் ரொம்ப உயர்ந்திருக்கிறதுனால போகரூபம். அதனால அதுக்கு போகரூபம். அதனால தான் அந்த எம்பெருமானை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறான், இவாளுக்கெல்லாம் ஒரு நாள் சம்சாரங்கிற சம்பந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிரவத்தியராக பகவத் அனுபவானுகூல்யைக போகராக
அவள் எங்கே என்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா? நான் இப்போ தான் கேள்வி சொன்னேன். எம்பெருமானுடைய அனுபவத்தை பரிபூர்ணமாக பெறுகின்றபடியினாலே. அந்த யார் அவர் அப்படின்னா, யாருடைய அனுபவத்தை பெற்றுட்டு இருக்காவான்னா அவரைத்தான் சொல்கிறார். ஆழ்வார் பாசுரத்தை சொல்கிறாரோ இல்லையோ, வான் இளவரசு. ஆழ்வார் சொல்கிறார், வான் இளவரசு வைகுந்த குட்டன் மதுரமன்னன் என்று தெரிவிக்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் ஆழ்வாருடைய திருவாக்கு நம்ம சேவிச்சிருக்கோம். பெரியாழ்வார் திருமொழியில் சேவிச்சிருக்கோம் இல்லையோ, 5 திருமொழிகள். அதில் கிட்டத்தட்ட 460 சொச்சம் பாசுரங்கள். ஆழ்வார் கண்ணன் எம்பெருமானையே எல்லாமாக கொண்டு சில வார்த்தைகள், சில சொற்கள், சில ஆழ்வார்கள் மட்டும்தான் ரொம்ப சத்தியாக சொல்லுவாங்க. இந்த வாயோரீர் 500 அப்படின்னா குலசேகராழ்வார் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. வேறு யாரும் வாயோரீர் 500லாம் யாரும் சொல்லவே இல்லை. இந்த ஒரு ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் மட்டும்தான் வாயோர் 500 துதங்களாக இருந்தன்னு ஆதிசேஷ பனாமண்டலங்களை சொல்கிற போது சொல்லியிருக்கார். சில இடங்களில் மதுரையார் மன்னன் அப்படின்னு சொல்லதெல்லாம் ஆண்டாலும் சொல்லியிருக்கார், பெரிய ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதே போல் இந்த இளவரசு இதெல்லாம் சொன்னதுன்னா பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கார், இங்கே பெரிய ஆழ்வார் சொல்லியிருக்கார். அவரை என்னன்னு சொல்கிறார்னா வான் இளவரசுன்னார். யுவராஜா, நித்தியமான யுவான்னு பேர், அதுதான் வான் இளவரசு, நித்திய யுவா. வான் இளவரசு வைகுந்த குட்டன் மதுர மன்னன். அதுக்கப்புறம் நந்தகோன் இளவரசுன்னு சொன்னார். அடுத்த வரியிலே நந்தகோபன் இளவரசு. குட்டன் 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 இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான சொல்லு. மலைநாட்டில், அதாவது கேரள தேசத்தில், மலைநாடுனா கேரள தேசம்னு சொல்ல முடியும். கேரளான்னு சொல்கிறோம், இன்றைக்கி கேரளான்னு சொல்கிறோம். மலைநாடுன்னு தான் சொல்லுவாள். நம்ம சம்பிரதாயத்தில் மலைநாட்டு பிரதேசங்கள்னு தான் சொல்கிறோம். இந்த மலைநாட்டில் போனோம்னா குழந்தைகளை எல்லாருமே குட்டான்னு தான் கூப்பிடுவா. எந்த குட்டா அப்படின்னு கூப்பிடுவா. அவள் அந்த குழந்தையாக இருக்கும்போதே நம்ம எப்படி குழந்தைய சொல்லுமோ அவள் குட்டன்னு சொல்லுவாள். இந்த குட்டன் வந்து புறம்புல்குவான், கோவிந்தன் வந்து என்னை புறம்புல்குவான்னு ஆழ்வார், இதே பெரிய ஆழ்வார் சொல்லியிருக்கார். இப்போ குட்டன்னா குழந்தைன்னு அர்த்தம். இப்போ வான் இளவரசு வைகுந்த குட்டன். குட்டன்னா சின்ன குழந்தைன்னு அர்த்தம். வான் இளவரசுனா வானத்தில் இருக்கக்கூடிய இளவரசன். ஏன்னா இளவரசனுக்கு ரொம்ப மதிப்புண்டு. ராஜா ஒருத்தர் இருப்பார், பெரியவர், அவருடைய பிள்ளை இருப்பான். ராஜாவுக்கு தான் இந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணுறதுல ரொம்ப கவலை உண்டு. தேசத்தில் பிரஜைகள்லாம் நல்லா இருக்காளா, சௌக்கியமாக இருக்காளா, அவளுக்கு வரும்படிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோமா, பார்த்தீங்களா, ஜாக்கிரதையாக தான் சொல்லணும். வரும்படிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோமான்னு நினச்சிக்கணுமே தவிர வரும்படி கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எல்லோரும் கொடுக்குறா பாருங்க, பேருந்தில் போகிறதுக்கு அவளுக்கு இலவசம், அங்கே போனால் இலவசம், இங்கே போனால் இலவசம், குடும்பத்துக்கு இவ்வளோ கொடுக்குறேன். இதெல்லாம் என்னென்னா இருக்கிறவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படின்னா அவனுக்கு வரும்படி வருவதற்கு ஏற்பாடு பண்ணுறேன்னா நான் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறேனா? ஒரு ராஜாங்கிறவன் வேலை வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் சோம்பேறியாக பண்ண முடியுமா? சோம்பேறியாக பண்ணதானே இவனுக்கு வாழ்ச்சி. அதனால் இவர்கள் இங்கே இருக்கிறவாளாம் சோம்பேறியாக பண்ணிகிட்டே இருப்பாவாளை. ஆனால் உண்மையான ராஜாங்கிறவன் எப்படி இருக்கணும்னா நன்னா வேலை வாய்ப்புகளை அந்த தேசத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்போ எதுக்கு வெளியில் போகிறான்? நீ வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்கல, அவன் வெளியூர் பார்க்க போயிட்டான், அப்புறம் போயிட்டானேன்னா அப்புறம் வரும். அதுவும் நல்ல ஒரு விஷயத்தில் நல்லது தான். ஏன்னா இவனுக்கு தேசியம், இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், இந்த நாட்டினுடைய பண வரவு, வெளிநாட்டிலேருந்து வர்றதுன்னு இருக்கும் இல்லையோ, இங்கே சம்பாதிக்கிறதுன்னு ஒரு வரவு, வெளிநாட்டிலேருந்து வர்றதுன்னு ஒரு வரவு, இதெல்லாம் சேர்ந்து தானே பூரா தானே நேஷ்னல் இன்கம்னு சொல்கிறாங்க. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு, தேசிய நாட்டு, இந்த நாட்டினுடைய வரவு, பண வரவு எவ்வளவு, வெளிநாட்டிலேருந்து இங்கே எவ்வளோ வருது, அது ரொம்ப முக்கியம். அப்படி அது வான் இளவரசன்னா ஆறு அப்படின்னா இளவரசனுக்கு ரொம்ப கவலை கிடையாது. இந்த தேசத்தில் இருக்கிற ராஜாவுக்கு கவலை உண்டு. அதனால தான் ஆழ்வார் ரொம்ப ஜாக்கிரதையாக வான் இளவரசன்னார். இங்கே சொல்கிற போது ரங்கராஜாம்போம், இங்கே சொல்கிற போது வரதராஜான்னு சொல்லுவோம், இங்கே இருக்கிற போது எல்லா ராஜான்னு சொல்லுவோம். பெருமாளை ரங்கராஜன்னு சொல்லுவோம், வரதராஜன்னு சொல்லுவோம், தேவராஜன்னு சொல்லுவோம், கோவிந்தராஜன்னு சொல்லுவோம், தேவாதிராஜன்னு சொல்லுவோம், எல்லா ராஜன்னு சொல்லுவோம், சௌந்தரராஜன்னு சொல்லுவோம், சுந்தரராஜன்னு சொல்லுவோம்,
எல்லா ராஜனும் இங்கே உண்டு. ஆனால் அங்கே இருக்கிற போது பாருங்க, அங்கே போய் பரமபதராஜன் சொல்கிறதே இல்லை. அங்கே இருக்கிற போது இங்கே இருக்கிற பேரவனை அங்கே சொல்லுவோமே தவிர அங்கே போய் பரமபதராஜன்லாம் சொல்ல மாட்டோம். ராஜாதிராஜ சர்வேஷாம்னு உபனிஷத்து சொல்லுது. அதெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு சொல்லாமே தவிர பெருமாளை சொல்கிற போது என்னன்னு சொல்லியிருக்கார் ஆழ்வார்னா, வான் இளவரசன்னு ரொம்ப ஜாகிரதையாக சொல்லியிருக்கார். வானத்தில் இருக்கிற இளவரசன்னா கவலையே இல்லைன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற இளவரசாளுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா ராஜாவுக்கு கவலை உண்டு, இப்படி பிரஜைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். என்ன இளவரசா அப்படி சும்மா அப்படி ஊரை சுற்றிட்டே இருப்பார். குதிரை மேலே ஏறுவார், நான் போகிறேன் வேட்டையாட போகிறேன், இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் போகிறேன் இந்த பக்கம் போகிறேன்னு ஊரை சுற்றுவார். ஏன்னா கவலை கிடையாது. அதே மாதிரி தான் எம்பெருமானுக்கு கவலை இல்லைங்க. சுவாமி எம்பெருமானுக்கே கவலை இல்லையா? அப்புறம் எதிர் சூழல் புக்கெல்லாம் சொல்கிறீரே, எம்பெருமான் நம்மளை வளைச்சி நம்மளை பிடிக்கிறான்னு சொல்லிடுறேன்னா, இந்த லோகத்தை ரட்சிக்க வேண்டிய கவலை எம்பெருமானுக்கு இல்லை. ஆனால் பக்தரை ரட்சிக்க வேண்டிய கவலை எம்பெருமானுக்கு உண்டு. லோகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணணும், எப்படி லோகத்தை சிருஷ்டி பண்ணணும், எப்படி சம்ஹரிக்கணுங்கிற கவலை எம்பெருமானுக்கு இல்லை. அதெல்லாம் பகுஸ்யாம் பிரஜாயேயேன்னு கொடுத்துட்டார் அவள்கிட்ட. நாட்டை படை அப்படின்னு பஞ்சீகரணம் பண்ணுற வரைக்கும் மட்டும் பெருமாள் அந்த சிருஷ்டியிலே சமஷ்டி சிருஷ்டியைத்தான் பண்ணிட்டு வெட்டி சிருஷ்டியை பிரம்மாண்ட கொடுத்து நீ பண்ணிக்கொண்டுட்டார். அதனால் கவலை இல்லை. மிச்சம் பிரம்மாண்டம் யாரை எங்கெங்கே மாற்றணுங்கிறதெல்லாம் யார்கிட்ட கொடுத்தாருன்னா ஒவ்வொருத்தரையாக கொடுத்துட்டார். விஸ்வேக்ஷன்கிட்ட ஒரு கோலை கொடுத்துட்டார், பிடிச்சிக்கோன்னார், அவாவா பண்ணிடுவா. அதனால் ஆழ்வார் ரொம்ப ஜாக்கிரதையாக வான இளவரசு, வானத்தில் இருக்கிற இளவரசன், வைகுந்த குட்டன்னார். வைகுந்த குட்டன்னா சின்னவர், யுவா, நித்தியமான யுவா, வைகுந்த குட்டன். அப்படின்னா அந்த வைகுந்த குட்டன் அரசு மதுரமன்னன் வாசுதேவன் ஒரு திருநாமம். வான் இளவரசு வைகுந்த குட்டன், வாசுதேவன் மதுரமன்னன், நந்தகோன் இளவரசு கோவலர் குட்டன். இதெல்லாம் ஆழ்வார் பாஷையில் ஒன்று வருது. வான் இளவரசு வைகுந்த குட்டன், வாசுதேவன் மதுரமன்னன், நந்தகோன் இளவரசு வைகுந்த குட்டன் அப்படின்னு கோகுல கூட்டன்னு சொல்றார். கோகுலத்தில் தான் அவதரித்து கோகுல கூட்டன். அப்புறம் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, இதெல்லாம் எதில் வருதுன்னா பெரியாழ்வார் திருமொழியில் வரக்கூடிய 3ஆம் திருமொழியில் வருது. 3ஆம் திருமொழியில் வர்ற பாசுரம், நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீரோர் அற்புதங்களேன்னு மங்களாசனம் பண்ணாரோ, பெருமானுடைய குழல் ஊதுறது அது எவ்வளவு அழகாக இருக்குது. இத்தை விட்டு வேறு ஏதோ பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ. காசிம்பரப்பம் கலகலப்ப கைவேர்த்து வாசனரங்குடலாய்ச்சியர்னு நம்ம பார்த்தோமோ இல்லையோ. அதில் கூட இங்கேருந்து இந்த மேலே போய் அடிக்குதான் இந்த ஷரட்டு ஆறுமலைக்கு எதிர்ந்தோடு மொழி மர ஊரு சொல்லாமலை தேய்க்கும் மொழி நீ வா கடையற சத்தம் மேலே போய் அடிக்குதான். கிருட்டாவதார கீழே நடந்துட்டு நீங்கள்லாம் என்னவா ஹாவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, மேலே கீழே வந்தால் என்னன்னு சொல்கிற மாதிரி இருக்கான் அந்த சத்தம். அதான் சொல்லலாம் இல்லையா. அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இவர்களெல்லாம் ஒன்றா போட்டுட்டு, அதாவது சொன்னோம் இல்லையா அந்த பாசுரத்தில், ஆனசாத்தன் கலந்து பைசன வேச்சரவங்கட்லையோ பெய்ப்பண்ணே காசிம்பரப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குடலாய்ச்சியரோடு மத்தனாலோசப்படுத்த தைரரவும் கேட்டலையோ. நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்திங்கிற பாசுரத்தில் பார்த்தோம். வைகுண்டம் வரைக்கும் அந்த சத்தம் போருதான், இவா கடையிற சத்தம். அது போய் அங்கே போய் அடிக்கிறதான். கோவிந்தேதி மாதவேதி தாமோதரேதின்னு ஒரு பெண் பிள்ளை என்ன பண்ணுறாளாம், மோர் விற்கிறாளாம், தயிர் விற்கிறாளாம், பால் விற்கிறாளாம். இது 3 விற்கிறா. மோர் விற்கலை, வாய் தவறி சொல்லிவிட்டேன். மோர் விற்கலை, அவள் விற்றது என்ன, பால் விற்கிறா, வெண்ணெய் விற்கிறா, தயிர் விற்கிறா. இது 3 விற்கிறா. ஆனால் அவள் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா மாதவேதிங்கிறா, கோவிந்தேதிங்கிறா, தாமோதரேதிங்கிறா. ஏன் சுவாமின்னா அது தயிர் விற்கிறதாவே அவளுக்கு தெரியல, கோவிந்தனை விற்கிறேங்கிறா. பால் விற்கிறதாவே தெரியல, தாமோதரனுங்கிறா. இப்படி அவளுக்கு தாமோதர கோவிந்த மாதவேதின்னே தோத்துறதே தவிர அவளுக்கு நான் இந்த வஸ்து விற்கிறேனே தெரியல. அவ்வளோ தூரம் இருக்கான்னா அத்தனை தூரம் மோர்வா கோவிந்தன் வாங்கலையோ, கோவிந்தன் மாதவன் வாங்கலையோ, மாதவந்தன் அப்படின்னு விற்கணும்னா அப்போ எல்லாமே அவர்களுக்கு கண்ணனை வைத்து கொண்டே அத்தனையும். அப்போ அவனை என்னன்னு சொல்கிறோம்,
வானிளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன். அந்த வாசுதேவனாக எம்பெருமான் இருக்கான். அப்படி இருக்கிற வைகுண்டநாதனுக்கு, அப்படி இருக்கிற வைகுண்டநாதன் மேலே எம்பெருமான் எப்போதுமாக இருக்கக்கூடிய அவனை என்னன்னு சொல்கிறோம்? வானிளவரசன் சொன்னால் என்ன அர்த்தம் மாறுதுன்னா ஊனஷோடச வருஷா, ஊனஷோடச வருஷமே என்று ராமாயணத்தில் வால்மீகி தான் சொன்னபோது கூட இது, அதாவது விஸ்வாமித்திரர் உள்ள வரார், அரண்மனைக்கு உள்ளே வந்து தசரத சக்கரவர்த்தியினிடத்தை அந்த யாக சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக பிரார்த்திப்பதற்காக உள்ள வரார். அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். வடக்க போனார், தெற்க போனார், கிழக்க போனார், மேற்க போனார், பல விதத்தையும் விட்டார்னு தெரியும். அந்த விஸ்வாமித்திரருக்கு கோபம் ரொம்ப வரும். அவரிடத்துல போய் கேட்குறார், ஐயா அவன் பிள்ளையை கொடு, எனக்கு யாக சம்ரக்ஷணத்துக்கு வேணும்னு கேட்டபோது தசரத சக்கரவர்த்தி பார்த்தார், நான் 60,000 வருஷம் கழித்து நொந்து நொந்து பெற்றிருக்கிற இந்த குழந்தைய போய் ஒரு யாக சம்ரக்ஷணத்துக்கு போய் விடுறதான்னு வருத்தம். இது கைகேயிகிட்ட சொல்ல போது தெரில, காட்டுக்கு போய் சொல்லிட்டார் அப்போ. ஆனால் இப்போ யாக சம்ரக்ஷணத்துக்கு போகும்போது அப்போ ரொம்ப அவருக்கு, அதாவது எம்பெருமான் திருமேனியில் ஒரு அப்போ நடந்திருக்கு. எம்பெருமான் ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு இருந்திருக்கணும் அப்போவும். அப்போ அது தோணலை அவருக்கு. ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னா ராமனுடைய திருமேனி தான் உத்தேசம்னு இருந்திருக்கணும். அப்போ அவருக்கு தெரியல போல இருக்கு. அப்போ ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு நினச்சிருந்தார் அந்த டயத்தில். ஆனால் அப்போ போய் சொல்கிற போது என் பிள்ளைக்கு என்னால் என் பிள்ளையை கொடுக்க முடியாது, 60,000 வருஷம் கழித்து தான் நொந்து நொந்து பெற்றிருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் வாய் வரல. அவர் என்ன சொல்லிட்டார் அவர்கிட்ட, என் பிள்ளைக்கு 16 வயசு ஆளேன்னு விட்டார். ஏன்னா 16 வயசு ஆயிருந்தால் தான் யுத்த யோக்கியதை உண்டு. அப்போ சொல்கிற போது 16 வயசு ஆகலைன்னு சொல்லலை, அதில் ஊனம்னு சொல்லிட்டார். ஊனம்னு சொன்னாலே ஒன்று குறைச்சல் அர்த்தம். அப்போ ஊனஷோடச வருஷா, ஊனஷோடச, ஷோடசன்னா 16, ஊனஷோடசம்னா 16க்கு குறைச்சல்னு அர்த்தம். அது 15 காலாகவும் இருக்கலாம், 15.5 இருக்கலாம், 15 முக்காலாகவும் இருக்கலாம், 16 ஆலை. அப்போ அதுக்கு நடுவில் இருந்திருக்காரோ இல்லையோ, அதனால என்ன சொன்னார், ஊனஷோடச வருஷா மீராமஹா ராஜீவலோச்சனஹான்னு சொன்னார். என்னுடைய ராமன், என்னுடைய ராமன்னார் அங்கே. ஊனஷோடச வருஷா மீராமஹா ராஜீவலோச்சனஹா, கண்கள் எத்தனை அழகாக இருக்குது, அப்படியே அந்த தாமரையை போல இருக்கக்கூடிய ராஜீவலோச்சனாக இருக்கக்கூடிய என்னுடைய ராமனை நான் கொடுக்க ஒண்ணாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் உண்மையாலுமே மேலே இருக்கிற வைகுந்தன் வான் இளவரசி எப்படி இருக்காருன்னா அவர் ஊனஷோட வருஷம்தான், எப்போதுமே நித்தியமான யுவா அப்படி சொல்கிறோம். ஊனஷோடச வருஷமே என்று யுவகுமாரஹா என்றும் சொல்லுகிறபடியே இப்போ எப்போதும் குமாரனாக இருக்கிறார் அப்படிங்கிறதாகவும், சிறிது நாளாகிலும் குறைச்சலும் அதிகமும் இல்லாதபடி 16 திருநக்ஷத்திரம் உடையவனானா. குறைச்சலும் இல்லை கூடவும் இல்லை, 16 திருநக்ஷத்திரம். இன்னைக்கு கேட்டாலும் அதே தான், ஒரு சதுரிகம் முடிஞ்சாலும் அதே தான், எத்தனை சதுரிகம் முடிஞ்சாலும் அதே தான். 1 முடிஞ்சாலும் அவ்வளோதான், 16 முடிஞ்சாலும் அவ்வளோதான். அப்படி பரம ஆகாசத்துக்கு அதாகிறது. அப்படி திருநக்ஷத்திரத்தை உடையவனாக பரம ஆகாசத்துக்கு அதாகிறது. பரமபதத்துக்கு இளமையான அரசன் என்றும், பரமபதத்துக்கு எப்போதும் இளவரசன் அப்படிங்கிறதாகவும், வைகுந்த குட்டன், வைகுண்டத்தில் எழுந்துருள் இருக்கக்கூடிய சிறு பிள்ளை, சின்ன குழந்தை. குட்டன், குட்டன்னு சின்ன பிள்ளை. குட்டா இப்போ பெருமாள் அயோத்தியாவில் பெருமாள் ஏற்றுக்காருன்னா அங்கே இருக்கிறவா ராம் லல்லாங்கிற ஆள், ராம் லல்லா மாதிரி. இப்போ பொதுவாகவே வடக்கெல்லாம் போனோம்னா அது அந்த குழந்தை வீட்டில் கடைசி குழந்தை இருக்கும், அதை வந்து லாட்லாம்பா, லாட்லா அப்படின்னு சொல்லுவா, லல்லாம்பா குழந்தைய. இப்போ மலைநாட்டில் குட்டா அப்படின்னு சொல்லுவா. அதனால வைகுந்த குட்டன், வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளை என்று பெருமாளை சொல்லி கூட்டஸ்தன் என்றும் சொல்லவுமா அப்படிங்கிற வரைக்கும் இன்றைய தினம் இருக்கட்டும். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் இதே சூர்ணிகையில் இன்னும் பல விதமான அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் கொஞ்சம் விவரமாக அதை சொல்லும்போது இதுக்கெல்லாம் இவ்வளவெல்லாம் உள்ளுக்குள்ளே அர்த்தம் உண்டோ அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதனால்
இத்தோடு நிறுத்தி கொண்டு சுவாமி பிள்ளவலகாரினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம்.